கோயில் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். தெரிஞ்சு இவங்களை எப்படியோ வெளியாகணும்னு சொல்லி ஒரு மலாய்க்காரவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேர் கெசட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அந்த அந்த லேனை வந்து அவங்க பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேரில் அவங்க பேரில் இருக்கும் போது அப்பயும் வந்து அந்த அந்த நல்ல மனசு அந்த மலாய்க்காரவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த கோயில் இருந்திருக்கு அவங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஐயோ கோயில் லேங்க, இதை போய் நம்ம போய்ட்டு இது பண்ண வேணாம், இது நம்ம போய்ட்டு உடக்கே இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அந்த கோயில் அப்படியே இருக்கட்டும்ட்டு விட்டுட்டு இருக்காரு. இவனுங்கள்ட்ட நம்ம கேட்கவே தேவையில்லை. இவனுங்க வந்து அடிமைங்க, அவங்க அடிமைங்க. தௌக்கே காலை பிடிச்சிக்கிட்டு தௌக்கே சூருக்கா பாருங்க. தௌக்கே சூட்ட எப்படி சொல்ல முடியும்? தௌக்கே சூட்ட நீ சொல்ல முடியுமா? இன்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா? கோயிலை உடச்சு நான் போயிட்டு பேச மாட்டானுங்க. நம்ம கிட்ட தௌகேஸ் வந்து வேலையை கட்டுவா, நறுக்கிடுவோம் வாழை. ஏன் இப்போ செய்கிறீங்க எல்லாமே? இப்போ வந்து சுடுகாட்டு நேரத்தை சுத்தம் பண்ணுறீங்க, இதுக்கு இடம் தேடுறீங்க, இன்றைக்கி மீட்டிங் வச்சுருக்கீங்க, அம்னோக்காரனை கூப்பிட்டு எல்லாம் மீட்டிங் வச்சுருக்கீங்க, பஜாபா டேரா பற்றி பேசுகிறீங்க, வீடியோ செய்கிறீங்க. இதை ஏன் இத்தனை காலமாக என்ன இந்த உரிமை அங்கே வந்து ஆட்சியில் இருந்தோம்? எந்த எங்கடா இருக்கீங்க நீங்கள்? நார்த் கொரியாவில் இருக்கீங்களா? நார்த் கொரியாவில் கூட அப்படி இருக்காது. நார்த் கொரியா கூட கோல்டு மெடல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தோம். இவர் போயிட்டு அங்கே போய் பேண்டுட்டோம். இவர் தான் செய்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை. இந்த சொம்பு தூக்கிட்டு போகிறாரோ? சொம்பு தூக்கியோ ராமன், நீங்கள் சொம்பு தூக்கிட்டு போகிறீங்களோ ஆற்ற வரத்துக்கு? சதீஷ் சேம்பாங் பக்கம் அரட்டை மரம் 63வது எபிசோட். 63வது எபிசோட். மீண்டும் உங்களை கேட்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேஷ்னல் இஷ்யூ, இந்தியன்ஸுக்கு வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில், என்னென்ன கொடுமைகள் நடக்குது, என்னென்ன நன்மையும் நடக்குது, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி வேலை செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கலந்து பேசுகிறது தான் வந்து இந்த பாட்காஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்ச்சி உருவாக்குறது தான். நம்ம எப்பயும் சொல்கிறது தான் டேவி, நம்ம மக்கள் வந்து அரசியல் படுத்தினா அரசியல் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பேசுகிறோம். அன்றைக்கி கூட வந்து சில பேர் வந்து என்கிட்ட ஐடியா ஒன்று கொடுத்தாங்க டேவி. என்னென்னா பாட்காஸ்ட் வந்து நீங்கள் வந்து எல்லாமே பாலிட்டிக்ஸாகவே பேசுகிறீங்க, வேறு எது செய்யுங்க, ஸ்போர்ட்ஸ் இபிஎல் பற்றி நீங்கள் பேசலாம், ஒரு செஷன்னு சினிமா பற்றி பேசலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆஃப்கோர்ஸ் அதெல்லாம் செஞ்சால் வந்து நமக்கு வியூ கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்ன சொன்னேன்னா, நம்மளோட வேலை வந்து அரசியல் படுத்துறது. மேபி இன் ஃபியூச்சர் நமக்கு வேறு கொலபரேட்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வேணால் அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்குறேன் வந்து ஒரு வீடியோ நமக்கு நீங்கள் பார்க்குறப்பையும் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சில பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, ஐம் ஈகலி வெயிட்டிங் ஃபார் த எபிசோட் 63ன்ட்டு. ஸோ உங்களுக்கெல்லாம் முதல் நன்றி. நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவாக இருக்கீங்க. நம்ம ப்ரீமியம் பண்ணுறப்பையும் நம்ம பார்க்குறோம், எல்லாம் வந்து லைஃபாக பார்க்குறாங்க டேவிட். ஸோ இந்த ஆதரவு வந்து தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க, மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க. சரி, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸ் நம்ம போகிறோம். ஸ்பெஷலாக வந்து இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கில்வாங் ஜொஹர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிணைங்க தூக்கி எத்தனை முறை வைக்கலாம் ஜொஹரில். ஸோ ஒரு பார்லிமெண்ட் பார்த்தோன்னா சதீஷ், பெரிய பார்லிமெண்ட் பெருசு. ஸோ அதில் பார்த்தா இந்தியர்கள் வந்து நிறையா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே. ரொம்ப பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஜொஹர் நினச்சிக்கிட்டாங்க ஜொஹர் பருவாவோட எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, சிங்கப்பூருக்கு வராங்க, அந்த பிரச்சனை தான் பார்க்குறாங்க. பட் வந்து நம்ம இந்த முறை வந்து சதீஷ் நம்ம ஒரு பயணம் போயிருந்தோம். இங்கன்னு பார்த்தா அஃப்கோர்ஸ்லாம் நெகிரிசிபிலான் போயிட்டு பஹாவ் போயிருந்தோம். பஹாவிலேருந்து பஹாவ் இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா கெட்கோ இஷ்யூ சதீஷ். அந்த கெட்கோ இஷ்யூ முடிச்சுட்டு அதோட வந்து நம்ம எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா கில்வாங் போயிருந்தோம். கில்வாங் ஏன்டா திடீர்னு இவங்க போயிருக்காங்க, இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் எல்லாத்துக்கும். கில்வாங் பார்த்தீங்கன்னா கில்வாங்கில் வந்து இப்போ ஒரு பை எலெக்ஷன் வரப்போகுது. ஏன்னா இப்போ தான் நன்மையில் தான் வந்து அங்கே உள்ள அடுன் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து எஸ்பிஆர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த எலெக்ஷனுக்கு. ஸோ அந்த எலெக்ஷன் என்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது. ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யார் போட்டியிட போகிறா அதெல்லாம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் கன்ஃபார்மாக வந்து பரிசா நேஷனல் நிற்கிறாங்க. பரிசா நேஷனல்லேருந்து அவங்களோட தொகுதி தானே அவங்க தொகுதி. ஸோ பரிசா நேஷனல் அம்னோ வந்து போட்டியிட போகிறாங்க. ஆனால் பட் எப்படி அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ வரப்போது நம்மளுக்கு அது கிளியராக நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், இப்போ வந்து ஃபியூ பை எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த மலேசியாவில். அதில் வந்து கேகேபி ஆரம்பித்து சுங்கா பக்காப் ஆரம்பித்து நெங்கரின்னுவாங்க, அது வந்து கிளாந்தானில் அங்கே வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த எபிசோட் பை எலெக்ஷன் வந்து மாக்கோத்தா பஹாங் ஜொஹோரில், அதுதான் வந்து குல்வாங் பார்லிமெண்ட் கீழே இருக்குது. இது எப்படி நடுவே நீங்கள் இப்போ வந்து வந்து கேகேபி வந்து டிஏபி பை எலெக்ஷன் இல்லை, நான் என்ன பக்கா பிகேஆர் அம்னோ முடிச்சுட்டு ரெண்டாவது அம்னோக்கு வருது, மறுபடியும் இது ரெண்டாவது புத்தாரான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆமாம், அந்த வேலையில் பார்த்தோன்னா சதீஷ் ஏன் இல்லை இந்த எலெக்ஷன் நான் பக்கா இல்லை மொதல் வந்து அங்கே இது இல்லை ஜொஹோரில் அந்த பூலாய்
ஆமாம் புலாய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஏன்னா அமானா டிஏபி ஆமாம் பிகேஆர் அம்னோ இப்போ ஆமாம் அப்படியே வந்துச்சு. ஸோ அதில் பார்த்தோன்னா அந்த நம்ம இப்போ ரீசனாக உள்ளது பார்த்தோமா கேகேபிலாம் வந்து ஹாட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியர்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்ச்சி வர ஆரம்பிச்சது வந்து இந்த கேகேபிக்கு இந்தாண்ட தான் வந்துச்சு பாருங்க. சம்திங் ராங், பிஹெச் வந்து சரியில்லாமல் போய்கிட்டு இருக்குன்னு பிரைம் மினிஸ்டர் வந்து சரியாக செய்ய பதவி கொடுக்காததுக்கு அப்புறம். ஆமாம். ஸோ அதில் நீ பார்த்தனா சதீஷ் அந்த இதில் பார்த்தனா கேகேபியில் வந்து டிஏபி இருக்கும் போது டிஏபி போட்டியிடும் போது அந்த கொலபரேஷன் பார்த்தோன்னா பிஎன் பிஹெச் இந்த பிஎன்பிஹெச் வந்து சேர்ந்து செயல்பட்டு கேம்பெயின் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா கேகேபியில் ரெண்டு சேர்ந்து தான் கேம்பெயின் பண்ணாங்க சதீஷ். அது மறக்க முடியாத விஷயம். அம்னோ ஃபுல்லாக இறங்கியிருந்தாங்க, எம்ஐசி ஃபுல்லாக இறங்கியிருந்தாங்க, எம்சிஏ தான் வந்து ஒரு ஸ்டெப் பின்னால் இருந்தாங்க. நாங்கள் வந்து இதில் கலந்துக்க மாட்டோம் ஏன்னா அது டிஏபி சீட்டுன்ட்டு. அந்த ஒற்றுமை அங்கே இல்லை. அது ஒற்றுமை அரசாங்கம் தான் சொல்கிறாங்க, அது ஒற்றுமை அங்கே இல்லை. அதே வேளையில் பார்த்தோன்னா அந்த பிஹெச் வந்து எல்லா கம்பனன்ட் பார்ட்டியும் சேர்ந்து தான் வந்து எலெக்ஷனை இது பண்ணாங்க. ஸோ அதில் வந்து வெற்றி வந்து டிஏபிக்கு ஒரு வெற்றி வந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஓட்டு டேட்டாவை பார்த்தா இந்தியன்ஸுக்கு வந்து அவ்வளோ பேர் வெளியாகலை. ஏன்னா அந்த ஆத்திரமும் அந்த ப்ராமிஸ் பண்ணது செய்யலைன்னு சொல்லிட்டு அது கேகேபியில். அப்புறம் வந்து கேகேபி முடிச்சோன்னா அதே மாதிரி சின்னாரியோ தான் வந்து சுங்காய்பக்கா பார்த்தீங்கன்னா அது வந்து பினாங் மாநிலத்தில் டிஏபி தான் வந்து சீஃப் மினிஸ்டரு. ஸோ டிஏபி கீழே உள்ள அப்போ டிஏபி தான் வந்து சேர்மேன் பிஹெச்க்கு, அது கீழே தான் வந்து இவங்க செயல்பட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து அம்னோ வந்திருந்தாங்க, எம்ஐசி செயல்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து எம்சிஏ வந்து இந்த முறையும் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவ்வளோது காமிக்கல. ஆனால் பிஹெச்சில் வந்து எல்லாமே சேவைப்பட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் நம்ம அது பார்த்திங்கன்னா அவங்க என்ன காமிக்க வந்தாங்கன்னா நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கோம், பிஹெச்பிஎன் ஒற்றுமையாக இருக்கோன்ட்டு. ஸோ அது அங்கே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கிளாந்தானில் இப்போ நடந்த குவாமுசாங் நெங்கரின்னுவாங்க, அது பேர் கூட நெங்கிரி. ஸோ அங்கே பார்த்தோன்னா அங்கே உள்ள சினாரியோ வேறு மாதிரி சினாரியோ சதீஷ். ஏன்னா 99.9% இருக்கும் மிலேஸ் தான். மிலேஸ் சொல்கிறதோட 90% மிலேஸ். அண்ட் தென் அந்தாண்ட வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒராங் அஸ்லி. இந்தியன்ஸ் வந்து ஒரு 10 பேர் தான் ஓட்டு. 10 பேர் 0.03% தான், 10 பேர் தான் ஓட்டு. ஸோ சைனீஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அங்கே உள்ள சின்னாரியோ எப்படி இருந்துச்சு பார்த்தோன்னா அரசியல்வாதிகளாம் எப்படி வந்து இந்த கூட்டணி வந்து எப்படி போணுச்சு, இப்போ உள்ள ஒற்றுமை அரசாங்கம் எப்படி வேலை செஞ்சாங்க, எப்படி வந்து ஓட்டை எடுத்தாங்கன்ட்டு. ஏன்னா இதில் வந்து கேகேபியில் வந்து கேம்பெயினே வந்து மடானி கேம்பெயின் தான், கிரஜான் மடானி. அதே மாதிரி வந்து இப்போ சுங்காய்பக்காப்லும் மடானி கவர்மெண்ட் கேண்டிடேட் தான் சொன்னாங்க. பட் இந்த கிளாந்தானில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படின்னா சொல்லிட்டாங்க கிளியராக, டிஏபி வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ணாது, டிஏபி வர வேணாம், பிஹெச் யாரும் வந்து எங்களுக்கு கேம்பெயின் பண்ண வேணாம், இது அம்னோட சீட்டு, நாங்கள் அம்னோ டைரெக்டாக பிஎன் ஃப்ளாக்ல இது பண்ணுறோம். அதே மாதிரி அந்தாண்ட பிஎன் பார்த்தோன்னா பிஎன்ஏ வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தோன்னா அந்த சீட்டு வந்து பெர்சத்தோட சீட்டு, பட் பாஸ் கொடியில் தான் நிற்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பாஸ் வந்து என்ன பண்ணாங்க, பாஸை வந்து அங்கேருந்து தாவி அந்த கேண்டிடேட் வந்து பெர்சத்துவா ஆக்கி கொண்டு போய்ட்டு அவங்கள வந்து பாஸோட கொடியில் வந்து நிப்பாட்டினாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா முழுக்க அம்னோ வந்து வெற்றி பெற்றாங்க. பெரிய வெற்றி. அது முழுக்க வந்து அதை அனாலிசிஸ் பண்ணி நம்ம ராஃப்லியான அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோமா ஓராங் அஸ்லியோட ஓட்டு பிஎன் ஓட்டு போகல, 90% ஓட்டு அங்கே போணுச்சு. ஸோ அதே வேளையில் வந்து மலாய்க்கார் உங்களோட ஓட்டு வந்து பிஎனுக்கு ஸ்டில் பவர். யான்னு பார்த்தா அந்த தக்கு ரசாலின்ற ஒரு மனிதனால், குவாமுசாங் முன்னாள் எம்பி, அவரோட பார்வையில் இருந்து வச்சு அவங்களுக்கு வந்து வெற்றி இது வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. அதே வேளையில் பார்த்தோன்னா சதீஷ் கேண்டிடேட்டுக்கும் ப்ராப்ளம். பாஸோட கேண்டிடேட் வந்து அவ்வளோ அம்னோட கேண்டிடேட்டு பாஸோட கேண்டிடேட் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இன் சென்ஸ். எப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் கூடயும் அந்த பிஆர் சொல்லுவாங்க, பப்ளிக் ரிலேஷன் வந்து ரொம்ப பேட்டாக இருந்துச்சு அவங்களுக்கும். ஸோ அது ஒரு வெற்றி காரணமாக அம்னோவில் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மாக்கோத்தாவுக்கு வரும் சதீஷ். மாக்கோத்தா கிலுவாங்க்கு வரும். எப்படி இருக்கும், எப்படி அதோட செயல்பட போகிறாங்கன்ட்டு. ஏன்னா அங்கே வந்து ஒரு யூனிக்கானது சதீஷ், இது யூனிக்கானது. நான் நினைக்கிறேன் அந்த யூனிக்கான விஷயத்தை வந்து நீ டெலிவர் பண்ணால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து பிஎன் அரசாங்கம் ஜோஹரில். ஸோ எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து டிஏபி. ஸோ அங்கே வந்து கிரஜான் பிற்பாடுவான்னு சொல்ல முடியாது, மடானியோட கான்செப்ட் இல்லை அங்கே. ஏன்னா இந்த எலெக்ஷன் ஜோஹர் எலெக்ஷன் ஏர்லியாக நடந்த வச்சு இந்த கூட்டணி அவங்க சேரல, யூனிட்டி கவர்மெண்ட் சேரல.
ஸோ பிஎனுக்கு வந்து சாலிட்டான சீட் இருக்கிற வச்சு அவங்க வந்து டிஏபியை வந்து அரசாங்கத்தை கூட சேர்த்துக்காம அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து தனிமையாகவே இருந்துங்கன்ட்டு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா சீட்டு கூட இருக்கிற வச்சு டிஏபி தான் தேவான் உண்டாங்கன் நெகிரி ஜோஹரில் வந்து எதிர்கட்சியாக இருக்காங்க. ஆமாம். ஸோ எதிர்கட்சியாக இருக்காங்க. இந்த மீன்ஸ் பிஹெச் வந்து எதிர்கட்சியாக இருக்குது, அவ்வளோதான். அது வெரி கிளியர். பிஹெச் டிஏபி ஒன்று வெளியே எதிர்கட்சியாக இருக்காங்கன்ட்டு. பட் இந்த மாக்கோத்தாவில் வந்து இப்போ ரீசன்லியாக வந்து பிரைம் மினிஸ்டரு பிரசிடென்ட், பிகேரோட பிரசிடென்ட், அமானோட பிரசிடென்ட், இவங்களாம் அந்த சீட்டுக்கு எதிர்பார்த்தாங்க. அம்னு எல்லாம் பேச்சுவார்த்தையில் கிளியராக சொல்லிட்டாங்க என்னன்னா, இந்த ஜோஹரில் வந்து மாக்கோத்தாவில் வந்து பிஹெச் வந்து நாங்கள் போட்டியிட மாட்டோம், பிஎன் போட்டியிடுக்குதுன்ட்டு. பட் கொலபரேஷன் இருக்குமா, இவங்க இறங்கி கேம்பெயின் பண்ணுவாங்களா, பிஹெச்சோட ஓட்டு வந்து பிஎனுக்கு போகுமா? ஸோ இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது சதீஷ். இதை பற்றி எப்படி இந்த மக்கோத்தா உள்ளுக்கு நம்ம இந்தியன்ஸ் இஷ்யூ போகட்டையுமே இந்த ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் டெலிவர் பண்ணி. ஓகே டேவிட், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோஹர் வந்து யூனிட்டி மடானி கவர்மெண்ட் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, யூனிட்டி கவர்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஜோஹரில் வந்து இப்போ மலாக்கா ஜோஹரில் வந்து அதே மாதிரி தான் பாருங்களேன். பஹாங்கில் வந்து டிஏபி இஸ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், பேரால பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், அம்னோ டிஏபி வந்து கவர்மெண்டாக இருக்காங்க. அதே போல் வந்து பல ஸ்டேட்டில் வந்து இப்படி இருக்குது பாருங்களேன், இன்க்ளூடிங் பினாங்கில் வந்து பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஜோஹரில் அம்னோ கவர்மெண்ட், அது அம்னோ கவர்மெண்ட், முழுக்க அம்னோ கவர்மெண்ட். அண்ட் டிஏபி வந்து கத்துவா பொங்கிம்பாங், நம்ம பொம்பாங்காங்க சொல்கிறது இல்லை, அங்கே வந்து கத்துவா பொங்கிம்பாங்னு சொல்கிறாங்க. ஸோ டிஏபி வந்து எதிர்கட்சி தான். ஆனால் இப்போ இதில் யூனிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷனில் வந்து மாக்கோத்தா ஸ்டேட் கான்ஸ்டிடுவன்சி இருக்கிற பார்லிமெண்ட் வந்து குலுவாங் வந்து டிஏபியோட ஸ்ட்ராங் ஹோல்ல. அவங்க வந்து 2013 வந்து குலுவாங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. 2008 ஜெயிக்கல, 2013 வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ 2013, 2018, 2022 இப்படி வந்து வரிசையாக வந்து ஜெயிச்சு கொண்டு வர ஒரு சீட்டு தான் வந்து குலுவாங் சீட்டு. டிஏபியோட ஸ்ட்ராங் ஹோல் இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங் ஹோல். ஸோ இது மாக்கோத்தா வந்து அம்னோவோட சீட்டு. ஆனால் அம்னோ வந்து 2018 வந்து தோத்தாங்க, பிரசாத்துக்கிட்ட வந்து தோத்தாங்க மாக்கோத்தா சீட்டு. 2022 ஜெயிச்சு வரப்போ இப்போ இருந்த அந்த அடுன் வந்து அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க பாருங்களேன். ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை டேவிட் என்ன நடக்குதுன்னாங்க, எதிர்கட்சியாக இருக்கிற டிஏபி வந்து பார்லிமெண்ட் மெம்பராக இருக்காங்க. இங்கே வந்து நெங்கிரியில் வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதான் ரசாலி வச்ச இது வந்து டோன்ட் பிரிங் டிஏபி. ஸோ நங்கிரியில் அவங்க சொல்கிற காரணமே வந்து டிஏபி போகாதனால தான் வந்து அம்னோ ஜெயிச்சிச்சு. டிஏபியோட ஃபேஸ் யாராவது ஒரு ஆள் வந்திருந்தா கூட மலாய்க்காரங்களோட ஓட்டு வந்து சதுரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இன்னொரு அனாலிஸ் என்ன சொல்லுதுன்னா, ரஃபீதி ரம்லியை வராத வரைக்கும் வந்து வி ஸ்டில் கேன் வின் அப்படின்றது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ டெஃபிசிட்டாக இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு பேட் இதாக இருக்காங்களா. ஸோ நம்ம இங்கே பார்த்தோமா டேவிட், மாக்கோத்தாவில் வந்து 54% வந்து மிலே ஓட்டர்ஸ், 34% வந்து சைனீஸ் ஓட்டர்ஸ், 7% வந்து இந்தியன் ஓட்டர்ஸ். ஸோ இதில் வந்து இந்த 34% இப்போ உள்ள சூழ்நிலையில் பிஎன் வந்து மிலே ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அது பிஎனோட டிப்லாம். பட் அது வந்து உண்மையா அப்படின்றது வந்து நங்கிரியில் வந்து ஒரு கேள்விக்குறியாயிருச்சு பாருங்களேன். ஏன்னா நங்கிரி வந்து ஒரு 70% 80% வந்து மிலே பூமி புத்ரா சீட்டு. அங்கே வந்து பாஸ் வந்து தோற்றுருக்கு, பிஎன் தோற்றுருக்கு பாருங்களேன், பாஸோட கொடியில் நின்று அவங்க தோற்றுருக்காங்க. ஸோ இன் தட் கேஸ் இங்கே என்ன ஒரு எதிர்பார்க்குறாங்கன்னா, நங்கிரியில் இருந்த அதே தாக்கம், மலாய்க்காரவங்களோட தாக்கம், மெஜாரிட்டி மிலே ஓட்ஸை வந்து இவங்களால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா, பிஎன்னால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா பிஎன் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான். பட் அந்த கணிப்பு எப்படி இருக்குன்னா, மிலே ஓட்ஸ் வந்து ரெண்டாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 54%. ஸோ இப்போ பிஎனோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 2022 எலெக்ஷனில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னாவே 3 பிரிவாக இருந்துச்சு ஓட்டு. பிஎன் வந்து 16,000 ஓட்டு, பிஹெச் வந்து 11,000 ஓட்டு, பிஎன் வந்து ஒரு 7,000 ஓட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான். வாரிசான் வரணுன்றிருக்கான், ஒரு 500 ஓட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ பிஎனோட அந்த 7,000 ஓட்டு வந்து கன்சிடர் வந்து மிலே ஓட்டுன்னு வச்சுக்கோமே, சாலிட்டாக மிலே ஓட்டு அங்கே வந்திருக்குன்ட்டு. பிஹெச்சோட இப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இதில், அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்சுக்கு எதிராக இருந்த அம்னோக்காரவங்களாம் வந்து இங்கே போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? அம்னோவுக்கு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அம்னோக்காரவங்களே வந்து அந்த அம்னோ சப்போர்ட் பண்ண மிலேஸ் வந்து மறுபடியும் அம்னோவுக்கு போடுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த கேள்வியோட அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சி ஜெயிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அம்னோ என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த எலெக்ஷன் போகலான்னா,
சைனீஸ் ஓட்டு தான் இப்போ யூனிட்டி கவர்மெண்ட் ஆச்சு. பிஹெச் நிப்பாட்ட மாட்டாங்க எப்படி இருந்தாலும் கேண்டிடேட். சைனீஸ்க்கு வேறு வழி இல்லை. சைனீஸ் வந்து பிஎனுக்கு போட மாட்டாங்க, நமக்கு தான் போடுவாங்க. அண்டாண்ட 7% இந்தியன்ஸு. அவங்க இந்தியன்ஸ் வந்து குலுவாங்கில் நம்ம குலுவாங்க வர்றதுக்குன்னு தெரியும் தேவி. குலுவாங் வந்து எம்ஐசியோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்திருக்கு. ஏன்னா கம்போங் எம்ஐசி மலேசியாவில் ஒரே ஒரு இடத்துல இருக்கிறது வந்து குலுவாங்கில் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் ஹோல். அவங்க வந்து அப்படியே பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிடிச்சி வச்சதில் என்னென்ன நடந்துச்சுன்னு நீங்கள் அப்புறம் விளக்குவீங்க. ஸோ இதில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்பொழுதைக்கு கச்சாவுடாவணி ஆரம் இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அம்னோ அடிச்சுட்டு போகுது அப்படின்ற ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து உரிமை அவங்க மக்கள் கூப்பிட்டு தான் நம்ம வந்து போனோம். உரிமை வந்து கடந்த வாரம் வந்து ஒரு கூட்டம் வச்சுருந்து நான் வந்து உண்மையிலே எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் ஒரு 20-30 பேர் தான் எதிர்பார்த்தேன். அங்கே போனால் ஒரு ஹால் ஃபுல்லாக 100-120 பேர் இருப்பாங்களா, எல்லாம் பெண்கள்லேருந்து எல்லாம் வந்து கேட்டாங்க என்ன பேசுகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது அங்கே ஒரு அமைப்பு, அது உரிமையுடைய குலுவாங்கில் ஒரு அமைக்கிறதும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்தியர்கள் 7%. நம்ம போயிட்டு அங்கே நின்றாலும் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். பட் என்னன்னா ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணலாம். இந்தியர்கள் வந்து இந்த வாட்டி நினச்சாங்கன்னா மக்கோத்தால் ஒரு கிளியரான மெசேஜை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் டேவி. குலுவாங்கில் இந்தியர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம போனபோது தான் தெரியுது. இத்தனை வருஷமாக நம்ம ஆட்சியில் இருக்கோம், பெரிய மாநிலம், நிலம் அங்கே இருக்குது, அரசாங்கம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் வந்து அங்கே உள்ள இந்தியர்களோட நிலைமை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது டேவி. என்ன இன்னும் அவனுங்க திருந்தலையான்ட்டு. ஏன் ஒரு தேசிய அரசியலேருந்து ஓரம் கட்டப்பட்ட ஒரு கட்சி அவங்களோட தலைமை மற்ற மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கீங்கன்னா அதை வந்து நிறையா செஞ்சு மற்ற மாநிலங்களுக்கு ரோல் மாடலாக இருந்து நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு பெறணும்னு பார்க்குறத பார்த்தா இவனுங்க வந்து எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டானுங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை வந்து இந்த மக்கள் கிடையாது, அவங்களோட சுயநலம் அப்படின்றது எனக்கு தெரியுது ரவி. அதை நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பார்த்ததை. ஆமாம் சதீஷ். இப்போ குலுவாங் உள்ளே போவோமா சதீஷ்? இந்தியன்ஸோட பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு மேஜரான ஒரு 4-5 இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ரோடு, தமிழ் பள்ளி முன்னுக்கு ரோடு சரியில்லை. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த கோயிலுக்கு அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. சின்ன சின்ன மைக்ரோ இஷ்யூஸ். என்ன சொல்லுவாங்கன்னா B40 அவங்களுக்கு எப்படி அங்கே நடத்தப்படுறாங்க பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் இன்னும் அந்த கல்ச்சரல், அந்த எம்பர் கல்ச்சரல், அரிசி கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு அரிசியை கொடுத்துட்டு அவங்கள பஸ்ஸு போட்டு ஏற்றிட்டு போகிறது, இது எல்லாமே இருக்குது. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த B40 வந்து அந்த மாதிரி ஒரு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க தவிர அவங்கள வாழ்க்கைத்தனத்தை ஏற்றுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் நம்ம இஷ்யூ டாபிக் உள்ள போகிறோம் சதீஷ். முக்கியமான இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசுவோம் இன்னைக்கு இந்தியர்களுக்கு எடுத்துக்கிட்டால் அடையாளம்ன்றது வந்து கோயில், தமிழ் பள்ளி, நம்ம மொழி, இதெல்லாம் வந்து அடையாளங்கள். இந்த அடையாளம் வந்து என்றைக்கும் நிலச்சி இருக்கணும்னா அந்த பேஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் சரியாக இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வேளையில் வந்து ஒரு கோயில் அக்னி நாகக்கன்னி அன்னை நாகக்கன்னி அம்மன் அன்னை நாகக்கன்னி அம்மன் ஆலயம். அது வந்து நம்ம இந்த கம்போங்கன்னு சொல்லுவாங்க, அது கம்போங் தேம்பா, படாங் தேம்பாவில் இருக்குது. ஸோ அந்த கோயில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது. பட்டு இதை போய் நம்ம ஹைலைட் பண்ணலைன்னா அப்படியே அந்த கோயில் இல்லாமல் ஒரு நிலைமைக்காக இருக்கும். அந்த புத்தை வச்சு தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு புத்தம் இருந்திருக்கு. சொந்தமாக தோன்ற கோயில் தானே. ஆமாம், நாகம் இருந்திருக்கு. ஸோ அதை ஒரு வயசானவங்க ஒரு 70 வருஷத்துக்கு முன்னே அவங்க பார்த்து, அவங்களும் இன்னும் உயிராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் இருக்காங்க, அந்த கோயிலை உற்பத்தி ஆக்கணவங்க இருக்காங்கன்ட்டு. ஸோ அது 70 வருஷம் சரித்திரம் அது. ஸோ அந்த கோயில் வந்து அந்த லேண்டில் இருக்குது. பார்த்தா அந்த லேண்ட் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய டிஸ்பியூட்டில் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ்லாம் அங்கே சுற்றி எல்லாம் லோட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. இந்தியர்கள் நிறையா அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். அப்போ தான் அந்த கோயில் வந்திருக்கு. அப்புறம் அந்த லேண்டை வந்து நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் எடுத்து சப் டிவைட் பண்ணி ஆளுங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா இது மட்டும் இஃப் நாட் மிஸ்டேக்கன் ஒரு 80 குடும்பம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வட்டாரத்தில். ஸோ அதுவும் இல்லாமல் மலாய்க்காரவங்க இருக்காங்க அந்த லாட் போட்ட இடத்துல. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இது நடந்தது வந்து 70 வருஷ கோயில். பட் 20 வருஷத்தில் நடந்த என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, அந்த சப்டிவைட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்குற காலகட்டத்தில் இந்த ஒரு லேண்ட், இந்த நாகக்கன்னி அம்மா இருக்கிற ஒரு 600 மீட்டர் ஸ்கொயர்னு நினைக்கிறேன். 700 மீட்டர் ஸ்கொயர் டு 600 மீட்டர் ஸ்கொயர் ஒரு லாட்டில் ஒரு வீடு கட்டுற லாட்டு ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு லேண்டில் கோயிலும் இருக்குது. கோயிலுமா கட்டியிருக்காங்க. ரொம்ப நாளாக அங்கே இருந்துகிட்டு இருக்கிற கோயில் அது. ஸோ அந்த லேண்டில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட் வந்து சப்டிவைட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கும் போது கோயில் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு இவங்களை எப்படியோ வெளியாக்கணும்னு சொல்லி ஒரு மலாய்க்காரவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேர் கெசட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அந்த லேண்டை வந்து அவங்க பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேரில் அவங்க பேரில் இருக்கும் போது அப்பயும் வந்து அந்த நல்ல மனசு அந்த மலாய்க்காரர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த கோயில் இருந்திருக்கு, அவங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஐயோ கோயில் லேண்டை
இதை போய் நம்ம போயிட்டு இது பண்ண வேணாம், இதை நம்ம போயிட்டு உடைக்க இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அந்த கோயில் அப்படியே இருக்கட்டும்ட்டு விட்டுட்டுருக்காரு. அந்த லேண்ட் அவர் பேரில் இருந்தாலும் அது யாரும் செய்ய மாட்டாங்க, நம்ம கூட செய்ய மாட்டோம். பட் அவர் அந்த நிலத்தை வந்து பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு கோயில் தண்ணி கேரண்டெல்லாம் போட்டு கொடுத்து கேரண்டு தண்ணிலாம் இருந்திருக்கு. அவங்க பாட்டுக்கு என்ன ஒன்று அவர் செய்யலை மறுத்துட்டாருன்னா, அவர் சுக்கா தானாக கட்டலை, அந்த டேக்ஸ் கட்டலை. 96ல் கடைசியாக கட்டியிருக்காரு. ஆமாம், 95ல் கடைசியாக கட்டியிருக்காரு. லேண்ட் டேக்ஸ் கட்டாத வச்சு அது வந்து கவர்மெண்ட்டுக்கு இப்போ சாதகமாக போச்சு. ஸோ பட் இருந்தாலும் அவர் கட்டாமல் இருந்த வச்சு, ஸோ அந்த காலகட்டத்திலும் கோயில்காரங்களும் பேசியிருக்காங்க நினைக்கிறேன், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து நிலத்தை நீ வாங்கிக்கிறனா வாங்கிக்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 கட்டத்தில் இருந்திருக்கு. பட் அவர் என்ன ஒரு ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, அவர் இறந்துட்டார். அந்த லேண்ட் ஓனர் இறந்தோன்னே கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கணும்னா, லேண்ட் வந்து அவர் பேரில் இல்லை, லேண்ட் வந்து ரெண்டாவது வந்து அவர் பேரில் இருக்குது. பட் அவர் இறந்துட்டார். இறந்துட்டா அவர் குடும்ப பேர் தான் போகணும். பட் வந்து கவர்மெண்ட் அந்த டைமில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நீ வந்து சுக்காய் தானா கட்டாத வச்சு உன் லேண்டை நாங்கள் ரம்பாஸ் பண்ணுறோம். லேண்டை வந்து ரம்பாஸ் பண்ணிட்டாங்க. ரம்பாஸ் பண்ணி அது வந்து கவர்மெண்ட் கீழே போயிடுச்சு, கவர்மெண்டோட ரிசர்வ் கீழே போயிடுச்சு. ரிசர்வ் கிராஜானு அவங்க கீழே அந்த லேண்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அங்கே உள்ளவங்கன்னா, ரெண்டாவது திருப்பி அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த கோயில் வந்து அங்கேயே தான் இருக்குது, கட்டணம் கட்டி திருவிழாலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்காம என்ன செஞ்சுட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, நீங்கள் வந்து வெக்கேன் பண்ணி ஆகணுன்ட்டு சைன் போர்ட்லாம் அடிச்சிட்டாங்க, நீங்கள் வெக்கேன் ஆகணும். இது வந்து நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு 4-5 வருஷமாக இது ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னே இந்த விஷயத்தை வந்து அங்கே இருக்கிற எம்ஐசி தலைவர்கள், அங்கே வந்து எம்ஐசி தான் பண்ணுறது, எம்ஐசி தான். ஸோ அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தைலாம் நிறையா நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த லேண்டுக்கு ஒரு ஒரு தீர்வு காணுங்க, இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளியே ஆகித்தான் ஆகணும், அந்த மாதிரி பிஜபா டேராவில் இவங்க அழுத்தம் கொடுக்க. ஸோ அங்கே உள்ள பழைய கமிட்டி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து அந்த காலத்து எம்ஐசியில் உள்ள மென்டாலிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, வேணாம் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வேணாம், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அரசாங்கத்துக்கு கூட நம்மளுக்கு பிரச்சனை வேணாம். இன்னும் ஸ்டில் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு மென்டாலிட்டி வச்சுருக்காங்க, நம்ம அந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் உள்ள அரசியல்வாதிகள். ஸோ ஆனால் இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துருச்சு. அவங்களாம் வந்து இல்லை கோயில் எங்களுக்கு வேணும், இந்த கோயில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதை அந்த டிலே பண்ணுறதுக்காக, அந்த ப்ராசஸ் டிலே பண்ணுறதுக்காக 2 வருஷத்துக்கு முன்னே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கோயில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸு. ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மேலே. இந்த லேண்ட் வந்து ரொம்ப நாளாக நாங்கள் தான் 70 வருஷமாக இருக்கோம், நீங்கள் தான் சீலாப்பா நாயக்காரங்கிட்ட கொடுத்துட்டீங்க, இது பார்க்க போனால் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட். பட் தெளிக்க கஷ்டம், அது நம்மளுக்கு தெரியும், அது தெளிக்க முடியாது, இல்லை சட்டப்படி தெளிக்க முடியாது. ஏன்னா லேண்ட் ஓனருக்கு வந்து பவர் இருக்குது. அது யாருன்னு பார்த்தா கவர்மெண்ட். பட் இப்போ அந்த கோர்ட் கேஸ் எடுத்துகிட்டு போனாங்க, அதுக்கும் அவங்க குறை சொல்கிறாங்க. யார் மைக்கால் உள்ளவங்க குறை என்ன குறைனா, நீங்கள் ஏன் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போனீங்க, கவர்மெண்ட் எகெயின்ஸ்ட் பண்ணுற மாதிரினா இவர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும், இவர்களோட பேச்சு அங்கே மதிப்பு இல்லாத போயிடும் சொல்லிட்டு ஏன் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க, இதை நம்ம பேசியிருக்கலாமே. இவ்வளோ நாளாக பேசலை. பட் இந்த ஒரு 6 மாதத்தில் அந்த டிலே ப்ராசஸ் நடக்கும்போது 6 மாதமாக சதீஷ் மந்திரி பிசாரை அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு, மந்திரி பிசாரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டே எடுத்து கொடுக்க முடியாமல் ஒரு கட்சி தான் வந்து இன்னைக்கு மாய்க்கான்னு சொல்ல முடியும். அவங்க வந்து எஸ்கோ இருக்காங்க, அங்கே பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க தான் பவர். எஸ்கோ இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் 2 பேர் இருக்காங்க. என்ன பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து கலை தலைவர் இருக்கார், டிவிஷன் தலைவர் இருக்கார், இவங்க தான் தலைவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள நான் தலைவர் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அக்சஸ் இருக்காது கவர்மெண்ட் ஏஜென்சி கூட. பட் இவங்க வந்து டைரக்டான அக்சஸ் இருக்குது கவர்மெண்ட் ஏஜென்சிக்குள்ளே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கலாம், மனசு இருந்தால் செஞ்சுருக்கலாம் முடியும். அதை வந்து இது மட்டும் செய்யலைன்னு தான் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிய வந்து நம்ம போய் இப்போ பேசணுன்னு தான் இப்போ 2வது ஆரம்பிக்குது. அது இப்போ வந்து எஸ்கோ ஆஃபீஸ் வராங்களாம், இதெல்லாம் வராங்க. ஆமாம், எஸ்கோ ஆஃபீஸ் வராங்களாம். ஏன்னா நம்ம போயிட்டோம்ல, உரிமைன்றது போய்ட்டு அங்கே வீடியோ செஞ்சோன்னே அதை பற்றி அது வைரல் ஆகணுன்னா அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து ஆமாம் இவங்களோட ஊழல் எல்லாமே இப்போ தான் வருது, ஒன்று வந்துகிட்டு இருக்கு, என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஓய்வே இல்லாமல் மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதில் வந்து செத்தன் ஒரு தலைவர், அவர் வந்து வெரி பவர்ஃபுல். ஏன்னா அவரோட கனெக்ஷன் வந்து டைரெக்டாக வந்து எம்ஐசி தலைவரோட கனெக்ஷன் தான், ஸ்ரீ விக்னேஸ்வரனோட டைரக்ட் கனெக்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து அவர் வந்து சூப்பர் பவர் வச்சுக்கோமா, சூப்பர் மேன்மை அங்கங்கே பறந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், இப்போ இஷ்யூ வந்து இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணோன்னா ஒரே ஒரு ஆள் தான் செய்ய முடியும். யாருன்னு பார்த்தோன்னா அங்கே உள்ள கலை தலைவரோ, அங்கே உள்ள டிவிஷன் தலைவரோ, இல்லை எஸ்கோவோ, இல்லை எஸ்கோ வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், யாருக்குன்னா லேண்ட்காம்னு இருக்கும், லேண்ட்காம் மீட்டிங் இருக்கும், இல்லைனா வந்து மந்திரி பிசார்கிட்ட கொண்டு போனால் அவர் வந்து எஸ்கோ மீட்டிங்கில் இது வந்து ஒரு அந்த ரிசர்வை வந்து கொடுத்துடலாம்.
ஏன்னா நம்ம லாட் போட்டு கொடுத்தது, ஆமாம் லாட் போட்டு ஒரு 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 மணிக்காரம் கொடுத்தது அது அந்த லைனை. ஸோ பார்க்க போனால் திரும்பி உங்களுக்கு கொடுத்துடலாம். அது வந்து இஷ்யூவே இல்லை. எனக்கு தெரியல அது ஏன் அவ்வளோ பெருசு, ஏன்னா இந்தியன் தான் அவ்வளோ கேவலம். ஏன்னா அப்படி இருக்காங்க தலைவர்கள், அதான் அப்படி தான் அங்கே உள்ள தலைவர்கள் அப்படி இருக்கிற வயசு தான் வந்து இந்த இந்த அவ்வளோ இலக்காரமாக இருக்குது பிஜாபா டேராக்கு. ஒரு பிஜாபா டேரா ஒரு டிஓ வந்து அந்த ஒரு சரித்திரத்தை அந்த என்ன சொல்லுவாங்க இந்த குரோனாலஜியை பார்த்தாவே தெரியும் சம்திங் ராங். யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா வேற, அந்த அந்த லேண்ட் ஓனர் அவங்களோட குடும்பம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கதை வேற சதீஷ். அந்த குடும்பமே வந்து கேட்குது, அது வேற. பட் அப்படி இருந்துச்சுன்னா கூட நீ வந்து ஒரு மாற்றம் நான் கொடுத்துருக்கலாம். ஆமாம் சதீஷ், இது வந்து அந்த மொத உள்ள அந்த கோயில் படான் தேம்பா, தப்பு படான் தேம்பால அது அந்த கோயிலோட பிரச்சனை. இதை வந்து சால்வ் பண்ணி இருக்கலாம், கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருக்கலாம். சால்வ் பண்ணாத முடியாத விஷயமே இல்லை இல்லை. அது வந்து ரவி நாகக்கண்ணி அம்மன் ஆலயம் வந்து நம்ம அந்த ஹோல் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 96லேருந்து 2020 வரைக்கும் நீங்கள் வந்து 24 வருஷம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு கட்டலை, சுக்காய்தானா கட்டலைன்ட்டு அந்த லைனை வந்து ரம்பாஸ் பண்ணுறாங்க. ரம்பாஸ் பண்ணிவிட்டு நீ ரம்பாஸ் பண்ணினா ஸ்டேட் கவர்மெண்ட் லைன் ஆச்சு. அண்டாண்ட நீ வந்து இதை அடிக்க தேவையில்லை, என்ன சொல்லுவாங்க, சைன் போர்டு அடிக்க தேவையில்லை. ஓ பொஞ்சரோபோ குழுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியாக்க சொல்கிறாங்க. நாங்கள் லேண்டை நம்பாஸ் பண்ணுறோம், நீ வெளியாகுன்ட்டு. இது நாள் வரைக்கும் வந்து நீ ப்ரைவேட் லேண்டில் அவருக்கும் உங்களுக்கும், ஆனால் அந்த மலைக்காரர் வந்து ரெண்டல் காசு எதுவுமே வாங்காமல் விட்டுட்டாரு. நீங்களே வச்சுக்கோங்க கோயில், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவர் கான்செப்ட் அவர் லேண்டை வந்து கொடுத்துட்டாரு. இவங்க போயிட்டு கோயில்காரவங்க சில பேர் கேள்வி கேட்பாங்க டேவிட், ஓ நீங்கள் ஏன் போயிட்டு காசு கட்டலை, ஓ நீங்கள் ஏன் அந்த லேண்டத்தை வாங்கலை அப்படின்ட்டு. அவங்க அந்த பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கும் டேவிட். அதில் என்னென்னா அவர் வந்து இவங்க போயிட்டு வந்து அந்த சுக்காய்தானாவை கட்ட முடியாது. ஏன்னா வந்து அது அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்களோட பேரில் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல, கோயில் தானேன்னு விட்டுட்டாங்க டேவிட். ஏன் லேனா இருந்தால் கூட டேவிட் இந்த மாதிரி ஒரு 3வது இது வந்து இருந்துச்சுன்னா நான் வந்து நினைக்கிறேன் நான் விட மாட்டேன் டேவிட். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து லேண்ட் தெரியுங்களா, ஆனால் அந்த நல்ல மனுஷன் தான் சொல்லணும். அவரை விட்டுட்டார், பரவாயில்ல கோயில் தானே. ஆனால் என்ன அவர் சுக்காய் கட்டலை. அவர் எப்படி டேவிட் அவருடைய வழிபாட்டு தளம் இல்லாத ஒன்றுக்கு என்னத்துக்கு அவர் போயிட்டு சுக்காய் தானே கட்டிக்கிறோம். அவர் விட்டுட்டாரு. இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு நீ எடுத்து ரம்பாஸ் பண்ணிட்டு ஏன் கோயிலை வெளியாக்குறதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறேன். அது தேவையில்லாத இஷ்யூ. நீங்கள் கோயில் ஆன்லைன் இப்போ ஓகே, இந்த ரிசர்வ் லேண்ட் ஓகே, நீங்கள் கோயில் தானே இருக்குது, இந்த இடத்துல கோயில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு அவங்கள சொல்லியிருந்தா பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு அது ஏன் வந்து ஒரு இந்தியர்களுடைய ஆலயன்றனால தான் இப்படி செய்கிறாங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை சமுதாயமா அப்படின்னு தான் எனக்கு கேள்வி வருது. இல்லை அது நீ கேட்குறது வெரி சிம்பிளான விஷயம் தான். அதை தான் நான் சொல்கிறேன். தலைமைத்துவம் ரொம்ப முக்கியம். ஒரு லீடர்ஷிப் இருக்கணும் அந்த இடத்துல. அந்த லீடர்ஷிப் அங்கே நீ பார்த்தனா யார் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து அங்கே தலைவர்னு சொல்லி மாரத்தட்டிக்கு சொல்லிக்கிறது பார்த்தா 2 பேர் அவங்க தான் வந்து அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா 2 பேர் தான் இப்போக்கு கவுன்சிலர். ஒன்று வந்து ராமன் நினைக்கிறேன், இன்னொருத்தவங்க வந்து சரஸ்வதி என்னமோ. 2 பேர் தான் பார்த்தேன் அந்த வெப்பேஜில் மஜ்லிஸ் பண்ணுறாரு. அவங்கள தவிர வேறு யாருக்கும் வந்து பவர்ஃபுல்லான பொசிஷன் இல்லைங்க. ஆமாம் குழுவாங்கள சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு அந்த வந்து அடுன்னு வந்து ஒரு மலாய்க்காரவங்க, இந்தாண்ட வந்து டிஏபி சீனங்க. இந்த டிஏபி வந்து சீனன்னு பார்க்க போனால் எம்பிக்கும் ஒரு சே இருக்காங்க. ஏன்னா எம்பி பாரு. பட் இவங்களுக்கு எம்பிக்கு என்ன இதுன்னு பார்த்தோன்னா இது சீன பிரச்சனை இல்லை பாரு. இது சீன கோயில் இல்லையா, இது வந்து இந்திய தமிழ் கோயில் தானே. நாகக்கண்ணி தானே கும்பிட்றாங்க. இவங்களுக்கு என்ன, இவங்க வந்து போயிருப்பாங்க. அந்த சைட்டை போய் தலை கூட காமிச்சாங்களா என்ன கூட நம்மளுக்கு தெரியல. இப்போ இருக்க கூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் இப்போ இருக்கிற அந்த டிஏபி அந்த தவுக்கே வந்து பொதுவாக வந்து பொம்பளைக்கும் சொல்லுவாங்களா தவுக்கேன்னு? இல்லை தவுக்கே சூலா, அது விட்டுட்டு. ஆமாம் தவுக்கேசு இல்லை அது. ஆமாம் உண்மையான தவுக்கேசு தான் நான் அதை கேள்விப்பட்டேன் ஜோஹர் மாநிலத்தில். தவுக்கேசு தான் ஜோஹர்லேயே தவுக்கேசு தான். அவங்க தவுக்கே வந்து நம்ம சிந்தாங்க, இவங்க வந்து தவுக்கேசு நினைக்கிறேன் செக்ரட்டரி. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அக்கறை இருக்குது பார்க்க போனால் இவங்களாம் புஷ் பண்ணியிருக்கலாம், டேவானில் பேச வச்சிருக்கலாம். இந்த கோயில் பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு கோயில் பற்றி கூட இல்லை சதீஷ், இன்னொரு கோயிலுக்கு வரேன். அது இன்னும் கொடூரமான வருத்தமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு தீர்வு காணணும். ஏன்னா பார்த்தா இது ரொம்ப நாளாக ட்ராக் ஆயிடுச்சு. அவங்கள வந்து அந்த கோயில்காரவங்களும் வந்து ரொம்ப ஒரு அச்சத்தில் இருக்காங்க. எப்போ வேணால் என்ன நடக்கலாம், கோயிலை உடச்சிட போகிறாங்க, நாங்கள் எங்கே போவோம் அடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஜோஹர் பார்த்தீங்கன்னா லேண்ட் நிறையா இருக்குது. இவங்க கேட்குறது வந்து ஹெக்டர் கேட்க கிடையாது, லாட்டு தான் கேட்குறாங்க. ஒரு லாட்டு தான். அப்படியே வந்து அந்த லாட்டை வந்து நீங்கள் விற்கணுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல லாட் இருக்குது நீங்கள் வாங்கிங்கன்னு சொன்னால் கூட நான் நினைக்கிறேன் குழுவாங்க மக்கள் வந்து ரெடியாக இருப்பாங்க. அவங்க ரெடியாக இருப்பாங்க டேவிட். இது நான் என்ன சொல்கிறேன்னா டேவிட், இந்த எம்பியாக இருக்கட்டும், ஆஃப்கோர்ஸ் இது வந்து நீங்கள் வந்து ஒரு கோயில் பேசுகிறீங்க டேவிட், அந்த இன்னொரு கோயில் கதைக்கு இந்த இடத்துல வருவீங்க. இது வந்து நீ வந்து இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, உங்கள் கட்சி பேரில் ஒரு கம்பமே இருக்குது. தேசிய தலைமைத்துவம் இதெல்லாம் பார்க்குமான்னு எனக்கு தெரியல. ஆஃப்கோர்ஸ்
அவங்க தேசிய தலைமைத்துவம் குறிப்பாக டாக்டர் சரவணன்லாம் அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு, எதனால் அவங்க கட்சி வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு, பின்னல் தள்ளப்பட்டாங்க. அவங்களும் ஒரு ரிவைவல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் வந்துச்சு பாருங்க. நம்ம கட்சியை ரிவைவ் பண்ணணும், இளைஞர்களை சேர்க்கணும், அப்படி ஓடிட்டு இருக்கு. எப்படி வந்து இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, லிட்டில் நெப்போலியன்ஸில் வாலவுட்லாம் லோக்கல் வாலவுட் வந்து எப்படி விட்டு வச்சிருக்கீங்க? அந்த வந்து உங்கள் கட்சியோடைய என்டையர் இமேஜ் பாதிக்க போகுது. ஏன்னா வந்து நம்ம போயிட்டு பார்க்குறப்படிவே குலுவாங்க மக்களோட ஆதங்கம் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட எனக்கு ஒரு மெசேஜ் வருது, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து இது வந்து தலைமைத்துவம் வந்து விடுது? ஏன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்களோட சொந்தக்காரவங்க, அவங்களுடைய என்ன சொல்கிறது, அதை நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, அந்த கட்சியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுடைய வகுப்பை சேர்ந்தவங்க, அவங்களுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்கன்னு சொல்லிட்டு இப்படியே விடுறது. ஸோ இல்லை, அது ஒளிவு மறைவு என்ன இருக்கு, அது ஜாதி ஜாதி அரசியல், ஜாதி அரசியல், அந்த ஜாதி அடிப்படையில் வந்து இல்லைன்னு சொல்லு யாராச்சும் அது எல்லாத்துக்கும் தெரியுது, அவங்களே தானே சொல்கிறாங்க. அந்த சாதி அரசியலை வச்சுக்கிட்டு ஜோஹரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வருத்தமாக இருக்குது. மலேசியாலையும் இந்த சாதி அரசியல் வச்சு இவங்க பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து விட்டுறது. விடும் போது இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த நாககன்யா எப்படி டேவிட் ஒரு கோயிலை விரட்டுறாங்க? இதில் வந்து தௌகேசுவை பற்றி நமக்கு தெரியும். இந்நேரம் வந்து நடு ரோட்டில் வந்து பொம்பளைங்க செக்ஸியாக ஆடுற ஷோக்குனா தடை கொடுத்துருந்தாங்கன்னா போய் நின்றுப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு அதுதான் முக்கியம். இந்த கட்சியில் நம்ம தமிழ்களும் அப்படி தான் இருக்கானுங்க. இவனுங்களும் அவர் யார், இவர் நம்ம கிளாங் எம்பி பேசுனாரு. அந்த செக்ஸியாக ஆடுறது நீங்கள் வந்து எப்படி தடை பிடிக்க முடியும் அப்படின்னு நீ அங்கே போயிட்டு கேட்குற. நம்மளுடைய சொந்த கோயிலில் வந்து அவனுங்க வந்து விரட்டுறதுக்கு வேலை செய்கிறாங்க. அதுக்கு வந்து யாரும் ஒன்றும் கேட்கல, நீங்கள் யாரும் அதை பற்றி பேசலை. இப்போ நம்ம போகும்போது தான் வந்து மலேசியாவில் உள்ள மக்களுக்கே தெரியுது இந்த கோயிலை வந்து உடைக்கிறதுக்கு வேலை செய்கிறானுங்கன்ட்டு. அது உடஞ்சிடும். ஒரு கோயிலை வந்து உடைச்சிட்டானுங்க, அதுக்கு வாங்க நீங்கள் உடைச்ச கோயிலை அதே குழுவாங்களே. சரி, இந்த கோயில் ஆனால் கண்டிப்பாக கொஞ்சோண்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 28ஆம் தேதி எலெக்ஷனு. இந்த கோர்ட் ஆர்டர் அநேகமாக இன்னும் ஒரு 1-2 வீக்ஸில் வந்துடும். ஏன்னா மக்கா டேட் வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த கோர்ட் டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அடுத்தது வந்து கவர்மெண்ட் எனி டைம் உடைச்சிடலாம். ஸோ என்ன ஆகணும், இப்போ உடைக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சாலும் உடைச்சிடுவாங்க. அது கன்ஃபார்மாக நடக்குது. அப்படி இந்த கோயிலுக்கு ஒரு தீர்வு காணலன்னா மந்திரி பிரசார் வந்து ஒரு லெட்டர் மூலியமாகவோ வாக்குறுதி கொடுத்துருக்கணும். சும்மா வந்து நாங்கள் இந்த கோயில் பிரச்சனை செட்டில் பண்ணிடுறோம், உங்களுக்கு நிலம் பார்த்துட்டு இருக்குன்னு நீங்கள் நம்பி அவங்க கூட நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டோ இல்லை நம்பி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன சொன்னோம்னா அந்த கோயில்காரவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறோன்னா, எதாக இருந்தாலும் ப்ரூஃபா டாக்குமெண்டேஷனாக வாங்கி சக்சியோட வச்சு சாப் பண்ணி மந்திரி பிரசாத் சைன் வச்சு கொடுக்க சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு இந்த லைன் கொடுக்குறாங்களா இல்லை வேற லைன் கொடுக்குறாங்களா, எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த லைனை ஃபைட் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல தான் புத்து கிளம்பி இருக்கு. ஆமாம், நீ கொண்டு போயிட்டு வைக்கிற இடத்துல புத்த நோண்டி தான் எடுத்துகிட்டு போனோம். இது வந்து பார்க்கறதுக்கு சரியே இல்லை. அவனும் சிரிப்பான், என்னன்னா அது சாமி என்ன புத்த நோண்டி எடுத்துகிட்டு போகிறாங்களேன்ட்டு. பட் இருந்தாலும் எம்ப கேட்குறது வந்து அதே இடத்துல நீங்கள் ஃபேமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அங்கே உள்ள சுற்று வட்டாரத்தில் யாரும் கம்ப்ளைண்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா 70 வருஷமாக வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வரப்போகுது சதீஷாங்க? ஏன்னா அங்கே மஸ்ஜித் கூட தலுவாக இருக்குது, அவங்களுக்கு கூட லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலையில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த கமிட்டி வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அது சொல்லலாம், எங்கள் சொந்த கோயில் இல்லை என்னோட கோயில் அவங்களோட கோயிலுன்றது இடம் இருந்தாவே சாமின்றது பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ளது. ஸோ அதால் வந்து உங்களுக்கு மக்களுக்கு இந்து சமயத்துக்கு சொந்தம், அங்கே உள்ள மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது இது கேட்குறதுக்கு. ஸோ இது வந்து பாடாங் தேம்பாவில் உள்ள கோயில் பிரச்சனை. இப்போ அப்படியே தாண்டி கம்போ மஸ்ஜிட்டா இல்லை கம்போ மஸ்ஜிட் தானே? அது கம்போ மஸ்ஜிட் தான். கம்போ மஸ்ஜிட் குலுவாங் கண்டிப்பாக இது வந்து ஸ்பெஷலான எபிசோடு இருந்ததுன்னா நான் குலுவாங்க பற்றி பேசுகிறேனுங்க. பட் மலேசியாவில் உள்ள இந்தியர்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்களேன், எப்படி வந்து ஏன் இவ்வளோ நாளாக நம்ம மாய்க்கா வந்து பற்றி பேசுனதில்லை. ஏன்னா தேசிய அரசியலில் வந்து அவங்கள ஒதுக்கப்பட்டது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி டாக்டர் சரவணன் ஒண்டி தான் தென்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பட் மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து அவ்வளோ அளவுக்கு இது இல்லை. அந்த எலெக்ஷன் வந்துருச்சு வச்சிங்களேன், கட்சிக்குள்ளே காங்கிரஸில் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அப்புறம் தான் அந்த கட்சியோட இமேஜை பார்க்க முடியும். அப்புறம் தான் எல்லாம் பேசுவாங்க, சூடாக இருப்பாங்க. எல்லாம் பார்லிமெண்ட்லேயும் அவங்களோட பஞ்சராசு வைக்கிறவங்க எல்லாம் பார்லிமெண்ட்லாம் அவங்க இளைஞர்கள் சேவை செய்வான்னு சொல்லுவாங்க. பட் அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள கான்டாக்ட் நம்பர் யாருன்னு கூட கிடைக்காது. ஸோ அது வந்து என்னன்னா ஒரு கண் துடைப்பாக ஒரு அந்த காங்கிரஸ் வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதோட எப்படி வந்து எந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், என்ன கிடைக்கும், எது மூலிமா என்ன கிடைக்கும், பதவி கிடைக்கும்னா அந்த சிந்தனையிலே போகிற வயசு தான் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அந்த வழியிலேயே போகணுமா? அந்த கம்போங் மஸ்ஜித் கோயில் வந்து என்ன சத்தி சொல்கிறது, நீங்கள் எல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஒரு கோயிலை உற்பத்தி ஆக்க போகிறாங்கன்னா அதுக்கு வந்து பல சாங்கியங்கள் இருக்குது.
வந்து பூமி பூஜைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த ரொம்ப நீங்கள் வந்து ஹிந்துவிசமில் சொன்னீங்கன்னா அதுக்கு வேறு வார்த்தை இருக்கும். அந்த பூமிக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு தான், அப்புறம் அது கீழே வந்து என்னென்னமோலாம் வச்சுட்டு தான் அந்த 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 தகடுகள்லாம் வச்சு அதுக்கு கரெக்டான ஒரு முறையாக செஞ்சு தான் அது மேலே வந்து சாமியை வைப்பாங்க. அப்புறம் தான் வந்து கோயிலில் வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அது கட்டணுன்னா ஆக மேலே கலசத்தை வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பவர்ஃபுல் வந்து மேலேருந்து அந்த வெயிலுக்கு வந்து நேரடியாக அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சத்து உருவாக்குறதுக்கு ஒரு இது இருக்குன்ட்டு. இது வந்து ஐதீகம். இது வந்து மேபி நான் தப்பாக சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்துவன் ஏன் வந்து ஒரு கிறிஸ்துவன் பற்றி பேசுகிறாங்க, ஏன்னா நம்ம வந்து இனத்தால் தமிழர் தான், இனத்தால் தமிழ் சமுதாயத்து கூட எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருக்கோம். இதுதான் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பட் அது தப்பு இருந்தால் மன்னிச்சிங்களேன் சொல்லிக்கணும் சதீஷ். அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க நீ எப்படி குளிரொன்று சொல்லலான்ட்டு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்போ மஸ்ஜித் கோயில் வந்து ஒரு நிலத்தில் இருந்திருக்கு. அதை வந்து கட்டி எல்லாம் கிட்ட முடித்து சாமி கும்பிட்ற டைமில் ஒரு பிரச்சனை, அங்கே லைன் பிரச்சனை சதீஷ். இதே மாதிரி தான் லைன் பிரச்சனை. ஸோ நிலத்து ஓனர் நினைக்கிறேன், அவர் வந்து கோயிலை உடைக்கிற நிலைமையாக ஒன்று ஆயிடுச்சு. ஸோ எனக்கும் தெரியல, இது நடந்தது வந்து ரொம்ப நாள் இல்லை சதீஷ், இப்போ தான் நடந்திருக்கு. ஆமாம், ரீசன்லேயே நடந்தது போன வருஷத்தில். அதே கோயில் வந்து இந்த பிள்ளைங்களை உடஞ்சிருந்துச்சுன்னா என்ன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும் தெரியுது. ராமசாமி, டேவிட் மார்ஷல் எங்கே போனால், சதீஷ் முனியண்டி எங்கே போனால், அது புதிய வீடியோ செஞ்சு நாத்த கேள்வி எம்பளை கேட்டு என்னென்னமோலாம் துப்பி பார்க்க போனால் ரொம்ப நாள் நடந்திருக்கும். பட் இந்த ஜோஹரில் நடந்த விஷயம், ஒரு கோயிலை உடைச்ச விஷயம் வந்து சத்தமே இல்லாமல், சத்தமே கட்டி காசை போட்டு கட்டின கோயில் வந்து சத்தமே இல்லாத போயிடுச்சு. யான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற எல்லாம் உறுப்பினர் எல்லாமே வந்து மாய்க்கால உள்ளவங்க வச்சு அழகாக முடிச்சுட்டு அந்த கோயிலை அழகாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சிலையெல்லாம் உடச்சி கிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வச்சுருக்காங்கன்னா ஒரு ஷாப் ப்ளாட்டில் சேவா எடுத்து வச்சுருக்காங்கண்ணா. அந்த ஷாப் ப்ளாட்டுக்காரனும் கேள்விப்பட்டேன் நீங்கள் வெளியாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது கோயில் ஆச்சு, அவன் ஷாப் ப்ளாட் ஆச்சு அது. ஸோ எப்படி சாங்கியம் செஞ்சு கொண்டு போய் வச்சாங்க தெரியல. டெம்பரரியாக தான் வச்சுருப்பாங்க, டெம்பரரியாக வைக்கலாம். ஒரு கோயில் வந்து நீங்கள் அந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் செய்யாத முன்னையோ இல்லை ஒரு புது கோயிலை உற்பத்தி ஆக்காத முன்னையோ அந்த சிலைங்களை வந்து ஒரு ப்ராப்பரான இடத்துல சொல்லுவாங்க. அது பாலஸ்தாபனம் சொல்லுவாங்க, செய்வாங்க. அது ஓகே. எவ்வளோ நாளைக்கு? ஒரு வருஷமா பாலஸ்தாபம் அப்படியே வந்து வச்சு இருந்திருப்பாங்க. ஏன்னா என்ன எக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, லேண்ட் கிடைக்க போகுது, நம்மளுக்கு லேண்ட் கிடச்சிருச்சு, நம்ம லேண்ட் வந்து அரசாங்கத்தை கேட்டுட்ருக்கோம். இதெல்லாம் யார் கேட்டுட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தலைவர்கள், நாங்கள் சொல்கிற தலைவர்கள் தான். இந்த மாய்க்கா சேர்ந்த தலைவர்கள் வந்து இடம் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். தேடுறாங்களா, கிடச்சிருச்சா இல்லை என்ன கதை நம்மளுக்கு இது மட்டும் ஒன்றும் புரியல. பட் ஸ்டில் அது வந்து ஒரு ஷாப் ப்ளாட்டில் இருக்குது. ஸோ என்னோட கேள்வி என்ன, பிரச்சனை அங்கே கட்டுனது ஒன்று ஃபைட் பண்ணி அந்த நிலத்தை வாங்குறதுக்காச்சும் ஒரு முயற்சி எடுத்துருக்கணும். ஏன்னா கட்டியாச்சு, கோயில் அங்கே கட்டியாச்சு, வந்துருச்சு, சாமி அங்கே தான் இருக்கணும்னு இருந்திருக்கு. பட் அதை உடைக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்க, விட்டு முடிஞ்சு கொண்டைனால வச்சுருக்கீங்க. இன்னும் அந்த கோயிலுக்கு ஒரு தீர்வு காணல. ஏன் தீர்வு காணலன்னா அங்கே உள்ள தலைவர்கள், அந்த கோயிலுக்கு தலைவரையும் சரி இல்லை அந்த மாய்க்கா அவங்களும் தலைவங்களும் சரியாக செயல்படல சதீஷ். இது வந்து ஒரு வருத்தமான செயல் சதீஷ். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து என்னோட சொந்த கோயில், அதனால வந்து அப்படி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, எனக்கு வந்து தகவல் படிடுவே கோயிலை விட்டு கொடுத்ததுக்காக சில சன்மானங்கள்லாம் கிடைச்சிருக்கான். அது பதவியாக இருக்கலாம், என்ன பதவின்னு எனக்கு தெரியல. அதாவது தான் சத்தம் இல்லாமல் போய் கத்துவா சவாங்கான் பதவியா, கத்துவா பாகியான் பதவியா, லேடி பேர் சொன்னாங்க, ஒரு எம்பி பதவியா, இல்லை கவுன்சிலர் பதவியா தெரில நமக்கு. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோயில் கட்டி முடிக்கப்பட்ட கோயில் நல்லா அதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்த கோயிலை வந்து உடைக்கிறாங்கன்னா அது உன்னோட சொந்த கோயில் இல்லை. கோயில் கட்டினாலே அது வந்து என்ன சொல்லுவாங்க, அதுவும் நீ பொது இடத்துல கட்டியிருக்க, நீ வந்து உன்னோட சொந்த நிலத்தில் கட்டிக்கிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் குலதெய்வ கோயில், நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும் தான் நாங்கள் வழிபாடு பண்ணுறோம், வெளியில் உள்ளவங்க யாரும் வராதிங்கன்னு சொன்னால் அது உன் கோயில். இது வந்து அம்மன் கோயில்னு சொன்னாங்க. அம்மன் கோயிலா, காளியம்மன் கோயிலா, இல்லை அம்மன் கோயில்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது வந்து புது கோயில், எங்களுக்கும் உரிமை இருக்குது, எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்குது. அதை வந்து உடைக்க விட்டுருக்கானுங்க டேவிட். அது எப்படி வந்து மனசு வருதுன்னு தெரில டேவிட், எப்படி மனசு வருது? இந்த பாடாங்ஜாவால் அந்த படாங்ஜாவா கோயிலை உடைச்சனால தான் இன்ட்ராஃப்ன்ற ஒரு பேர் எழுச்சி வந்து இந்த சமுதாயம் கொந்தளிச்சு 2008 டத்தோஸ்ரீ சாமிவேலு அவர்களே தோத்தார் எலெக்ஷனில். அது இந்தியர்களுடைய எழுச்சி. அது வந்து புரிஞ்சும் கூட இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு ஆனால் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட் பியூட்டி, அதை வந்து வெளியே வராமல் மூடி மறைச்சிருக்கானுங்க. ஒரு வருஷம் ஆச்சு டேவிட், ஒரு வருஷம். இப்போ போயிட்டு பார்த்தோமா இந்த இடத்துல கோயில் இருந்துச்சான்னு கேட்டால் நம்மளே இந்த இடத்துல கோயில் இருந்துச்சா எப்போ இருந்துச்சுன்னு கேட்பாங்க. ஏன்னா அதெல்லாம் தரமட்டமாகி மறுபடியும் புழு முளைச்சிருச்சான், தடல் மாதிரி ஆயிருச்சான். ஸோ
எப்படி இந்த மாதிரி ஒரு துரோகத்தை வந்து செய்ய முடியுது? இந்த ஒரு நாங்கள் வந்து இந்தியர்களை பிரதிநிதிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு எப்படி இவங்களால இந்த துரோகத்தை பண்ண முடியுது? இப்போ நாகக்கண்ணி அம்மன் கோயிலுக்கும் இதே கதை தான் நடக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஆமாம் தோணுது. இருக்கலாம் சதீஷ், அது இருக்கலாம். பட் அவங்க வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நாகக்கண்ணி அம்மன் கோயில் வந்து அவங்க வந்து முழிச்சுக்கணும். இது பட்டுட்டீங்க, நீங்கள் எங்கேயும் கொண்டினாலையும் சரி ஷாப் லோட்லையும் வைக்க முடியாது. இந்த ஷாப் லோடில் யார் வைப்பா கோயில் பார்த்தா சீனர்கள் வைப்பாங்க. அவங்களோட பூமி பூஜைலாம் இருக்காது, அந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து ஒரு மேசமாய் செஞ்சு தான் அவங்க சிலைகளை வச்சுருப்பாங்க. அவங்களோட வழிபாடு அது. அவங்களோட கோயிலுக்குள்ள நீங்கள் சில்பரே போட்டு போகலாமே. ஆமாம், அது அவங்களோட வழிபாடு. பட் வந்து இதுக்கு வந்து மாய்க்கா வந்து ஒரு பெரிய ரோல் இதில். ஏன்னா இப்போ அரசாங்க ஆட்சி அங்கே தான். பட் இதுக்கு கூட இந்த கோயிலை உடச்சது கூட அங்கே உள்ள எம்பி, டிஏபி எம்பி வந்து எதுவுமே பதில் சொன்னதில்லை. இது வந்து இங்கே இப்போ இருக்கிற இந்தியன் லீடருக்கு இதுக்கு அந்த தெரியும் போவாருங்க அங்கே கேம்பெயினுக்கு. கண்டிப்பாக போவாருங்க, போய் மூஞ்ச காமிப்பாருங்க. ஈவன் தோ பிஎனோட இதாக இருந்தால் கூட இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம கேட்கறது வந்து இவங்களும் தான் சேர்த்து சொல்கிறேன். இல்லை, டிஏபியும் ஃபெயிலியர் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஏபி நீங்கள் சொன்னீங்கன்னா இவனுங்க கேட்பானுங்கன்னு சொல்கிறீங்களா? இவனுங்களை மாதிரி ஒரு நான் சொல்கிறேன்னே, கொஞ்சம் ஆஃப் டாபிக் போயிடுறேன். இவனுங்களை மாதிரி இந்த இந்தியன்ஸ், டிஏபியில் இருக்கிற இந்தியன்ஸ் இப்போ இருக்கானுங்களா, உடனே நீங்கள் அங்கே இருக்கீங்க, உங்களுக்கு எதிர்ப்பு, உங்களுக்கு வந்து இதுன்ட்டு எங்களுக்கு தன்மானம் இருக்குது, அவனுக்கு வந்து பேக்கை தூக்கிட்டோம், அவன் காலை பிடிச்சி வாழணுன்ற அவசியம்லாம் நாங்கள் சண்டை போட்டு வந்துட்டோம். இவனுங்க வந்து திரும்ப டிவி இருக்கிறதுலே கேவலமாக நடந்துக்கிறானுங்க. டிவி பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் வந்து கொலை பண்ணப்படுறாங்க. அது வந்து எதிர்ப்பு தெரிவித்தா எல்லாரும் போயிட்டு வந்து இதெல்லாம் கொடுத்தோம். நம்மளும் பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம பேசியிருந்தோம் பாருங்களேன், போன வாரம் பேசியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பினாங்கில் வந்து ஒரே ஒரு இந்து அறப்பணி வாரியம் இருக்குது. இந்த கேடு கட்டவனுங்க உன்னால் வந்து உங்களோட பிரைம் மினிஸ்டர் வந்து வாயை திறந்து அதை பற்றி எதுவும் பேசலை, அதை கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்லை. அதுக்காக வந்து தெரியுமா அங்குள்ள இந்துக்களுக்கு நீ சிறப்பு பிரார்த்தனை சொல்லி செஞ்சிருந்தா கூட நான் ஏற்றுக்குவேன். காசாவில் நடக்கிற போருக்கும் பங்களாதேஷில் நடக்கிற கலவரத்துக்கும் சேர்ந்து சிறப்பு பிரார்த்தனை ஏற்பாடு பண்ணுறானுங்களாம் இந்த பினாங்கு இந்து அறப்பணி வாரியம். அந்த இந்து அறப்பணி வாரிய கோயிலில் அதுக்கு தலைமை வந்து இந்த ராயர். உனக்கெல்லாம் நான் வந்து வாங்க போங்கன்னு பேசுவான், உனக்கெல்லாம் இதுக்கு மேலே ஒரு மரியாதை கிடையாதுடா, கேடு கேட்டவனே, போங்கடி வீடு. அடுத்து ஏசிட்டு சதீஷ் வருத்தமாக இருக்கு. அவன் வந்து பேசுவான்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயம்? கோயிலை உடச்சோன்னு ராயர் வந்து நான் இந்து அறப்பணி வாரியத்துக்கு தலைவராக இருக்கேன், மலேசியாவில் ஒரே ஒரு இந்து அறப்பணி வாரியம் வந்து பிணையங்களை தான் இருக்கு, அதனால வந்து நான் வந்து இதுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராயர் பேசுவான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை சதீஷ், அவன் எங்கே பேச போகிறான், அவன் என்ன பண்ணுவேன். சரி சதீஷ், ஆத்திரம் வருது. இது ஒரு காலம் அவனுங்கெல்லாம் பேச மாட்டானுங்க. இல்லை இல்லை, அது வந்து இது வந்து முய்டீன் வந்து கிங்கை பற்றி என்னமோ சொல்லிட்டாராம். முன்னால் உள்ள கிங்க இப்போ சுல்தான் பஹாங்க வந்து என்னமோ சொல்லிட்டாருன்ட்டு முய்டீன் என்னமோ சொல்லிட்டாரு. பார்த்து நான் அந்த வீடியோ பார்த்தா எனக்கு என்னமோ அது அவர் என்ன ஃபெக்ஸாக சொல்லியிருக்காரு, என்ன நடந்துச்சு, ஏன் என்ன கூப்பிடல அப்படின்னு தான் கேட்டார். ஏன் வந்து என்னை கூப்பிட்டு இது பண்ணியிருக்கலாமன்ட்டு. அதுக்கு மாஞ்சி ராயர் போய் ரெப்போர்ட் பண்ணுறான், கோயிலோ அங்கே போய் நிப்பாடுறான். இதை போய் கேட்க வேண்டியதாடா, இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க வந்து பதவி இப்படி தான் பாரு. பட் மாய்க்கா வந்து காலங்காலமாக நாங்கள் இந்தியன் சமுதாயம் இல்லை, இவனுங்க இல்லை, இவனுங்க தௌக்கி சூக்கு தான் தாங்குறவனுங்க. இவனுங்க அப்படியே தாங்கிட்டு இருக்கட்டும். சரி சரி, மாய்க்காவை கேள்வி கேட்கறது கூட வந்து டேவிட் ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்திய கட்சின்றாங்க, இந்திய பிரச்சனை நம்ம கேட்குறோம். இவனுங்கள்ட்ட நம்ம கேட்கவே தேவையில்லை. இவனுங்க வந்து அடிமைங்க, அவனுங்க அடிமைங்க. தௌக்கே காலை பிடிச்சிக்கிட்டு தௌக்கே சூ இருக்கா பாருங்க, தௌக்கே சூட்ட எப்படி சொல்ல முடியும்? தௌக்கே சூட்ட நீ சொல்ல முடியுமா, இன்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா? கோயிலை உடச்சு நான் போயிட்டு பேசுன்ட்டு பேச மாட்டானுங்க. நம்ம கிட்ட தௌக்கே சூ வந்து வேலையை கட்டுவா, நறுக்கிடுவோம் வாழை. சரி சதீஷ், இப்போ வந்து அந்த கோயிலுக்கும் ஒரு தீர்வு காணணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். மக்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. மக்கள் வந்து இப்போ வந்து குல்வாங் மக்கள் கேட்கலாம், இல்லை இந்த மாக்கோத்தாவில் இருக்கிறவங்க கேட்கலாம், இல்லை குல்வாங்க ஜொஹார்களும் கேட்கலாம், ஏன் வந்து அந்த கோயிலை உடச்சுப்பட்டீங்க, இப்போ நம்ம கேள்விப்பட்டோம், இது நம்மளோட விஷயத்தை பார்த்துட்டு கேள்விப்பட்டோம்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் சதீஷ், தாராளமாக கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டால் அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும். நம்ம வந்து இந்த கோயிலுக்கு பற்றி பதில் கேட்டால் அவர் வந்து தேவையில்லாத விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாம், ஓகே, இப்போ அதுக்கு வருவோம் சதீஷ். அடுத்த இஷ்யூ நம்மளோட குல்வாங்கில் நடந்த இஷ்யூ வந்து இஷ்யூன்னு சொல்ல முடியாது சதீஷ், ஒரு பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக சதீஷ், நான் நினைக்கிறேன் ஜொஹார் வந்து அரசாங்க மாற்றம் வந்து 2018 தான். ஆமாம், 2018 அது வந்து குறுகிய காலம் தான், 20 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. அந்த 20 மாதம் தான். ஸோ எல்லாத்தையும் தூக்கி 20 மாதத்தில் நீங்கள் போட தேவையில்ல. பட் இவனுக்கு வீணாக போனவனுங்களா இருந்தால் கூட நீங்கள் அங்கே போட தேவையில்ல. பட் 60-70 வருஷமாக நீங்கள் தான் வந்து ஆட்சியில் இருக்கீங்க. ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் எம்ஐசி தான் வந்து அங்கே வந்து டிவிஷன் லீடராகவும் அங்கே வந்து பொசிஷனும் அங்கே வந்து தலைவர்களாக வாழ்ந்துருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்ன சதீஷ், ஒரு ஈமக்காரியம் செய்கிற இடம் அது வந்து நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் செய்கிற இடம்லாம் வந்து பிரச்சனை.
அவர் வந்து டிஓ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனு எங்கேயுமே நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்ட்டு. தாமான் பெருமான் இருக்குது, அங்கே உள்ளவங்களுக்கு வந்து இவங்க என்னமோ நம்ம போயிட்டு கோஸ்ட் பாஸ்டரில் வந்து ஆவியை திறந்து விட்டா அந்த இடத்தையே போயிட்டு. இப்போ லேட்டஸ்டான கோஸ்ட் பாஸ்டர் படம் பார்த்தா தானே இப்போ புதுசாக ஒன்று வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். இதனடா கோஸ்ட் பாஸ்டர் போவா என்னமோ நினைக்கிறேன். அதுதானே ஆவியெல்லாம் பிடிச்சி பேயெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க, திடீர்னு வெடிச்சோன்னா அந்த இடத்தையே நாசம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கற்பனை இல்லை அவங்களுக்கு கற்பனையா இல்லை இவனுங்களே அதை ஒரு கற்பனையா உருவாக்குறானுங்க செய்வானுங்க, இவனுக்கு செய்வாங்க. ஏன்னா நம்மளோட சாங்கியம் அது சாங்கியம் இறந்து போனோன்னே அந்த கர்மாதி நடக்கும். அந்த கர்மாதியில் வந்து அவங்க செஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியில் விட்டு அங்கே வந்து முழுவி எழிஞ்சிட்டு அதோட தான் பாரு அங்கே போய்ட்டு குளிக்கிறது தேய்ச்சி குளிக்கிறதுக்கோ அதெல்லாம் கிடையாது. அது ஒரு சாங்கியம். ஆற்றுல விட்டா அது வந்து கடலில் போயிட்டு சேரும்ன்ட்டு. இதுதான் சதீஷ். அது இதுதான் வந்து அந்த பூஜைகள் செய்வாங்க. அது ஒரு கொஞ்ச நேரம் தான், ஒரு மணி நேரம் பூஜை தான் அது. ஸோ அதுக்கு வந்து ஹிந்துக்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆற்று ஓரமாகவும் கடல் ஓரமாகவும் செய்வாங்க. பட் இங்கே வந்து என்ன பிரச்சனை பார்த்தா ஆறு இருக்குது ஆனால் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு தீர்வு காணல. கேட்டால் வந்து இன்னைக்கு இப்போ ஒரு காலகட்டத்தில் தான் போய்ட்டு பயங்கரமாக விசிட்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இஷ்யூலாம் ரைஸ் பண்ணணும். போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செய்வோம் அங்கே செய்வோம், கிடைச்சா வந்து 4 இடத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிஜெக்ஷன் தான் இருக்கு, இல்லைன்னா செஞ்சுருப்பாங்க. ஆமாம். ஸோ அங்கே ஒரு அவரே ஒரு சொந்தமான இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு என்ஜிஓ மூலியமாக அவங்கள தேடி இருக்காங்க. பரவாயில்ல இந்த இடத்துல ஒரு இடத்துல செய்யலாமன்னு சொல்லிட்டு. இதுதான் இஷ்யூ சதீஷ். இந்த இஷ்யூ வந்து வைரலாக போயிடுச்சு. நம்ம சரவணன் வந்து ஒரு வீடியோ செஞ்சுருந்தாரு, நம்மளாம் போயிருக்கும் போது அங்கே அவர் செஞ்சோன்னா அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆனோன்னா ரத்தம் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு என்ன சொல்கிறாங்க, அந்த ஆறு இருக்குல்ல நம்ம போயிட்டு காமிச்சாங்களே இந்த ஆற்றுல செய்யுங்கன்ட்டு. இந்த ஆறு வந்து மேடு இறங்கினாங்க கீழே விழுந்துருவாங்க. டேய் மடையனுங்க, நான் வந்து என்ன சொல்கிறது தெரில, எனக்கு ஆத்திரம் வரும். எங்களுக்கும் ஆத்திரம் வரும் பாரு. இது வந்து பாட்காஸ்ட்டில் பேசுகிறோம். ஸோ ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டோம் நடிக்க முடியல என்னால். அதனால தான் சம்டைம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்துடுது. ஏன்னா நம்மளுக்கு சிரிப்பு வருது அந்த விஷயத்தை கேட்டால், அதே மாதிரி வந்து ஆத்திரமும் வருது ஒரு விஷயத்தை கேட்டால். ஸோ நாங்கள் நியாயமாக நேரடியாக நாங்கள் எப்படி வருவோமோ அதே மாதிரி பேசுகிறோம். மட சாம்பிராணிங்களா நல்லா சிந்திங்க, உங்கள் மனசாட்சி மனசை தொட்டுங்க, நீங்களும் சிந்திங்க. இந்த திருப்பி திருப்பி போட்டு பேசுகிறவெல்லாம் வேணாம். அந்த இடம் சரியில்லைன்னா சரியில்லை, இன்னொரு இடம்னா வேறு. ஆமாம், இல்லை அந்த இடம் சரியில்லை இந்த இடத்துல செய்யலாமான்ட்டு. ஆனால் அதெல்லாம் விட்டுப்புட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதில் எப்படி இறங்கி செய்வாங்கன்னு. மடைய தேங்காய் மடையனுங்களா, 2 சைட்டும் ரிசர்வ் இருக்கும், ரிசர்வ் ஜேபிஎஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அரசாங்கத்தை அனுமதி கேட்டு ஆகணும். ஆமாம், அதுக்கு வந்து அவங்க வந்து பெரிய அந்த இடத்துல கோயில் கட்டுறதோ இல்லை பெரிய ஃபைலிங் அடித்து பெரிய ஹால் கட்டி இறங்கி செய்கிற விஷயம் இல்லை. அழகான ஒரு பாதை, அதுக்கு அழகான தாங்கா கீழே இறங்கி சிமெண்ட் போட்டு கொடுத்தாவே மக்கள் அழகாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அழகாக இறங்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு போய்ட்டு வலிக்கிட்டு விழுந்துருவாங்க. இது இறக்கன்றீங்களே, என்னடா நீங்கள் சிந்திக்கிறீங்க? அதோட கேவலமானவர் நான் பார்த்தேன், அவர் பேர் ராமன் நினைக்கிறேன். அவர் தான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அங்கேருந்து அங்கே தாமான் இருக்கான், அந்த ஏரியாவில் கொஞ்சம் தள்ளுவில் தாமான் இருக்கான், அங்கே உள்ள கழிவு நீர்கள் வந்து இந்த ஆற்றுல தான் வருதான். அதனால தான் செய்ய முடியாதான். கழிவு நீர் நெல் வரேன், நீ எனக்கு தெரியும் உனக்கும் ஆத்திரம் இருக்கும், உனக்கு ஒரு கேப் அப்புறம் உனக்கு ஒரு கேப் கொடுக்குறேன். உனக்கு கொஞ்சமாச்சும் இந்திகம் சிந்திக்க தெரியணும். அந்த ஆற்றுல மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்கானுங்க மலைக்கானுங்க. சரி, அவன் வந்து பீ தண்ணியில் தான் அவன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோமே. இவர் சொல்கிறாரு அதில் வந்து கழிவு நீர்னா என்னது, மனிதனோட மூத்திரமோ அதுதான் அது கழுவி விடுற தண்ணி தான் சொல்கிறான் அந்த ஆற்றுல வருதுன்னு. ஏன்னா உங்களை எல்லாத்தையும் உங்களை கேள்வி கேட்குறேன். இந்த மாய்க்கால உள்ள தலைவர் எப்படியாப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து மத்திய செயலாளரையும் கவுன்சிலரும் குழுவாங்களுக்கு தலைவராக போட்டிருக்கீங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன். இது தன்ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு முடிஞ்சால் கட் பண்ணி அனுப்பி விடுங்க, நீங்கள் எந்த மாதிரி தலைவர் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு. இந்த ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறில் வந்து அஃப்கோர்ஸ் மழை பெஞ்சா எல்லாம் தண்ணியும் வந்து எதில் வந்து இறங்கும், ஆற்றுக்கு தான் வந்து இறங்கும். அது எந்த மலேசியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தாமானில் உள்ள தண்ணி ஆற்றுக்கு தான் வரும். அது ஓகே, தாமான் தண்ணி வந்தால் அது ஓகே. பட் கழிவு நீர் தண்ணி வருதுன்றிய தேங்காய் மடையினை நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, கவுன்சிலராக தான் இருக்கீங்க. கவுன்சிலர், நானும் 10 வருஷம் கவுன்சிலராக இருந்திருக்கேன், நினைக்கிறேன் நீங்கள் கூட இருந்திருப்பேன். அந்த ஆள் மஜ்லிஸ் பண்டாராயால் பிளானிங் பெர்மிஷன் இருக்கும், ரைட்டா? ஆமாம், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்களாம் அந்த மீட்டிங் போனீங்கன்னா போலியா கூட எனக்கு தெரியல, என்னத்தான் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கவுன்சிலர் எனக்கு தெரியல. இண்டா ஓத்தர் ஒன்று இருக்கும், இண்டா ஓத்தர் அண்டர் ஸ்பேம் SPAN Suruhanjaya Pembentungan. Suruhanjaya Pengurusan Air. Pengurusan Air. அது வந்து பொம்பந்தோங்கான இருக்கு, அவனுக்கு கீழே தான் வந்துடும். அவங்க கீழே தான் வந்து இண்டா வாட்டர் சொல்லுவாங்க. ஓகே, அந்த இண்டா வாட்டர் வந்து அதோட கனெக்ஷன் வந்து நேராக ஆற்றுக்கா இருக்க மாட்டானுங்கடா, மடையனுங்களா. இது கூட உங்களுக்கு தெரியாதா? ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு தான் இறக்குவானுங்க. இப்போ கூட ட்ரீட்மெண்ட் வந்து நேராக பைப் லைன் புது தமான்லாம் நேராக கொண்டு போயிடறானுங்க வேற இடத்துக்கு. ட்ரீட்மெண்ட் வேற இடம், தண்ணி வந்து வெளியாக்கும் போது pH செக் பண்ணிட்டு தான் வெளியாக்குறான். தண்ணியை விடலடா,
கொஞ்சமாச்சும் யோசிச்சுங்க. பி மாதிரி மண்டையில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியாது. பி தண்ணியா சதீஷ், அது போயிட்டு அந்த தண்ணியில எப்படி குளிப்பாங்கன்னு சொல்றாங்க சதீஷ். ஆத்திரம் வராது உனக்கு? அப்ப அந்த தாமான்ல வந்து இண்டா வாட்டரே இல்லையா, பைப் லைனே இல்லையா? என்னெல்லாம் இது? ஒரு பேசிக் டெக்னிக்கல் கூட தெரியாம கவுன்சிலரா இருந்தா. கவுன்சிலரை விட்டுருங்க டேவிட். ஒரு தேசிய கட்சி 70 வருஷ சரித்திரம் உள்ள கட்சியோடைய மத்திய சேலவை உறுப்பினர் கொஞ்சனாச்சும் அறிவு வேணாம் பேசுறதுக்கு முன்னால. மக்களை வந்து முட்டாள் நினைச்சுக்கிட்டு இவனுங்க முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எவனாச்சும் கழிவு நீரை கொண்டு வந்து அல்லூர்ல விடுவானா, ஆத்துல விடுவானா? ஏய், எங்கடா இருக்கீங்க நீங்க? நார்த் கொரியால இருக்கீங்களா? நார்த் கொரியால கூட அப்படி இருக்காது. நார்த் கொரியா கூட கோல்டு மெடல் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாரு. இவரு போயிட்டு அங்க போய் பேண்டுட்டு இவர் தான் செய்யறாரு நினைக்கிறேன் அந்த வேலையை. சொம்பு தூக்கிட்டு போறாரோ, சொம்பு தூக்கியோ ராமன், நீங்க சொம்பு தூக்கிட்டு போறீங்களோ ஆத்த வரத்துக்கு, அதனாலதான் கழிவு நீர் வருதுன்னு சொல்றீங்களா? யோ அறிவப்பாயா, ஆளு வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வரலன்னு நினைக்கிறேன் ஐயா. வருவோம் நாங்கள் கிளவாங்க பாத்திர பயன். தயவுசெய்து என்ன முன்னுக்கு வந்துடாதீங்க, நான் இதுதான் கேட்பேன். ஏன்னா பாட்காஸ்ட்ன்றதால வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறோம், இல்லைனா நான் வேற மாதிரி கேட்டுருவேன். மக்களை வந்து முட்டாளாக்காதீங்கய்யா. என்ன பேச்சு பேசுறீங்க? உங்கள் கட்சிக்காரவங்களே அந்த கேள்வி கேட்குறாங்க உன்னை. பாருங்க சார் என்ன பேச்சு பேசுறான் அந்த ஆளுன்ட்டு. கட்சிக்காரவங்க, அவங்க கட்சிக்காரவங்க டேவிட் நிறைய பாருங்க சார் இப்படி சொல்றாங்க. இது இப்போ என்ன சார் அவங்க கேட்குறாங்க டேவிட், சாதாரண மக்கள் அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் நம்மளோட வீட்டில் உள்ள டாய்லெட் இதெல்லாம் பின்னால் அந்த இதுக்கு தானே சார் போகுது, கோக்க இருக்கலாம் அதுக்கு தானே சார் போகுது. இண்டா வாட்டர் காசு கட்டுறோம் சார் மாதத்துக்கு, வருஷத்துக்கு 24 வழி. அது ஏன் வந்து இங்கே ஆற்றுல வருதுன்னு சொல்கிறாரு இந்த ஆளுன்னு கேட்குறாங்க. நான் அறிவு கேட்டவனுங்களே போங்க டேவிட். அதான் சதீஷ், இப்போ அந்த ஒரு கர்மக்காரையை செய்கிறது கூட பரவாயில்ல. அவங்க 4 இடம் பார்த்தாங்க, ஏதோ ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செய். இது எல்லாம் எப்போ நடக்குது? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ எங்கேருந்து வந்தானுங்க உரிமைன்ட்டு வந்து பேசிட்டு போகிறானுங்க, அவனுங்களுக்கு என்ன தெரியும் திடீர்னு வந்தானுங்கன்ட்டு. நீ 67 வருஷமா அங்கே இருந்துட்டு செய்யாமல் இருந்திருக்கிய, ரைட்டா இல்லையா சதீஷ்? இத்தனை வருஷமா நீங்கள் யாருமே செய்யலையா? அதான் இப்போ வந்தவன தானே இதை பற்றி பேசுறீங்க. கேட்டால் நாங்கள் ஏன் இப்போ செய்கிறீங்க எல்லாமே? இப்போ வந்து சுடுகாட்டு நிலத்தை சுத்தம் பண்ணுறீங்க, இதுக்கு இடம் தேடுறீங்க, இன்னைக்கு மீட்டிங் வச்சுருக்கீங்க, அம்னோக்காரனை கூப்பிட்டு எல்லாம் மீட்டிங் வச்சுருக்கீங்க, பிஜாபா டேரா பற்றி பேசுகிறீங்க, வீடியோ செய்கிறீங்க. இதை ஏன் இத்தனை காலமாக என்ன இந்த உரிமை அங்கே வந்து ஆட்சியில் இருந்தோம்? இல்லை டிஏபி வந்து டிஏபி தான் வந்து கவர்மெண்ட் ஆனிச்சா இதுக்கு முன்னே? இல்லை மற்றவங்க யாராச்சும் இருந்தானுங்களா? இப்போ இஷ்யூ என்னன்னா, இதுதான் இஷ்யூ. இப்போ வந்து இஷ்யூ என்னன்னா சதீஷ், இப்போ உள்ள இப்பைக்கியா நீ செய்யற இதுதான் இஷ்யூ. இல்ல ஒண்ணு நீ ஏனுக்கே செஞ்சிருக்கணும், நீ வந்து அதை செய்யல. இப்ப 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 காலில் சுடு தண்ணியை ஊத்திக்கிட்டு இப்ப ஏன்னா அங்க வந்து பிஏ வருது பாரு வாயில. இதை பேசி பேசி பீத்திக்கிட்டானுங்க போய். எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, நாங்க வந்து கலையெல்லாம் தெளிச்சு டிவிஷன் லீடரா இருக்கோம். ஸோ அதால வந்து எம்ஐசி இந்தியர்களே வந்து என் பின்னால இருக்காங்க, குழுவாங்கள உள்ள இந்தியர்கள் வந்து ஒரு சொடுக்கில் வந்து உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிங்களா. ஸோ இது எங்கடா அவனுங்க கெடுக்க போறானுங்க தானே. நம்மளுக்கு வந்து அங்கே கெடுக்க போகிறது தான் கிடையாது, நாங்கள் வந்து நின்னாலும் தெளிக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் அங்கே உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம், அங்கே உள்ள பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணுறோம். அப்படியே நம்ம நின்றாலும் டேவிட் இந்த 2 வாரத்துக்கு வந்து இந்தியர்களோட பிரச்சனை எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிடலாம். ஆமாம், அதுக்கு தானே நம்ம நிற்க போகிறோம். இப்போ பேச்சு செய்கிறானுங்களா? இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கானுங்க, நடிக்கிறானுங்க தெரியல. இல்லை டேவிட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ தானே அந்த வீடியோ பார்த்தோம், 7-8 வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. சிம்பிளான கேள்வி டேவிட், கிரிகை செய்யறதுக்கு இந்த இடம் வந்து இருக்கிறது ஒன்று. அது 2வது வந்து அந்த தமிழ் பள்ளியோட நிலம் வந்து ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அது வந்து 8 ஏக்கர். அடுத்து தமிழ் பள்ளிக்கு நீங்கள் வாங்க, வந்து நாகக்கண்ணி அம்மன் கோயில், கம்மு மதிச்சீட் கோயிலை உடைச்சது. இந்த 4 இஷ்யூக்கு நீ பதில் சொல்லாமல், ஓ இங்கே வந்து இந்த தண்ணி ஓடுது அதை ஓடுது, இதோ நாங்கள் இங்கே தான் வந்து சுடுகாடு செய்கிறோம். சுடுகாடு கூட வந்து டேவிட் 300,000 சொல்கிறாங்க. எனக்கு வந்து தகவல் படி வந்து அந்த நிலம் இப்போ தான் 2018 ஆட்சி மாற்றம் வரும்போது தான் வந்து அந்த பராசக்தி அம்மன் கோயிலுக்கு வந்து பேர் மாறினுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்பு வந்து வேற ஒரு பிரசாத்வான் கீழே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை அரசாங்கம் மாறினோடனே மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோடனே மாற்றினாங்கன்ட்டு. பட் இப்போ வந்து பராசக்தி அம்மன் கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தகவல் பாருங்களேன், அதை வந்து அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணலாம் என்ன இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அது என்னன்னா சதீஷ், அது வந்து இந்த லேண்ட், அந்த சுடுகாடு லேண்ட் தொத்தலா 10 ஏக்கர். அப்போ அந்த 10 ஏக்கரில் பிரித்து கொடுத்துருக்காங்க, கிறிஸ்தவங்களுக்கு மற்ற இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் 5 ஏக்கர் வந்து இந்தியர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட் டோட்டல் லேண்ட் பார்த்தோன்னா பெரிய லேண்டு, அதில் வந்து கிளாப்பஸ் ஆகிட்டு இருக்கு. 2014 கொடுத்துருக்கேன்னு லெட்டர் இருக்கலாம், அவங்க அனுப்பியிருக்காங்க. 2014 கொடுத்தது வந்து ஒரு பிரசத்வான். அந்த பிரசத்வானுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தா அங்கே உள்ள குழுவாங்களுக்கு தெரியும் யார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நபருக்கு ரொம்ப அவங்க சேர்ந்த அந்த கமிட்டி குரூப் தான் பாரு. அந்த பிரசத்வான் வந்து ஏன் வந்து உங்களுக்கு லேண்ட் கொடுத்தோன்னா அந்த லேண்டை சுத்தம் பண்ணிவிட்டு ஏன் வந்து அந்த சுடுகாடு பிளாட் நீங்கள் செய்யலை? இந்த 3 லட்சம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வாரம்லாம் ஓடிட்டு இருக்கு பாரு, வேலை அவசரமாக வேலை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க இறந்து முடிஞ்சாலும் தெரியும் பை எலெக்ஷன் வரப்போகுதுன்னு இது கேள்வி வரும்ட்டு செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3 லட்சம் கொடுத்தாரு 3 லட்சம் கொடுத்தாருன்னு.
ஸோ இது என்ன இஷ்யூ பராசக்தி கோயிலுக்கு. ஆனால் அந்த பராசக்தி கோயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இந்த 2018 ஆட்சி மாற்றம் நடந்தோன்னே பிஹெச் இது கவர்மெண்ட் எடுத்தோன்னே தான் பேர் மாற்றிருக்காங்க. ஏன் வந்து இந்த புருஷத்தோன் பேரில் இருக்குது, இது பார்க்க போனால் கோயில் தானே வந்து சுடுகாட்டு லேண்டை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. பட் 2014 இந்த 4 வருஷம் கிளாப்பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு சதீஷ். அந்த அப்படியே காடு மிஞ்சி அந்த கிளாப்பாஸ் சைடு ஒரு கொட்டை கூட அவங்க எடுக்கலையா, அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்திருக்காங்க காசு இல்லைன்ட்டு சதீஷ். கிளாப்பா சைட் எடுத்து விற்றது கதையோடு தெரியும். ஸோ அந்த பணம் வந்து எங்கே போணுச்சு, ஏன் வந்து அந்த பெர்சத்தோன் கீழே போணுச்சு, ஏன் வந்து அந்த பெர்சத்தோன் அந்த டைமில் அதை செய்யலை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா 2014 அந்த லைன் எடுக்கப்பட்டது என்னத்துக்கு காரணம் பார்த்தோன்னா சுடுகாடு அப்புறம் கிரிமித்திரியம் அந்த லைன்லேயே செய்கிறதுக்கு. கிரிமித்திரியம்னா அந்த மிஷின் எரிக்கிற மிஷின் இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து சீன தான் போய்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து நிலம் இது வந்து குலுவாங் மக்கள் உங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஏக்கர் உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஏன்னுக்கே உள்ள சுடுகாடு ஃபுல்லாக ஆயிடுச்சு, உங்களை புதைக்க முடியாது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுடுகாடை வந்து சீக்கிரம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சாலும் அங்கே போக முடியும். சுடுகாடும் சேர்த்து எரிக்கிறோம். அந்த அது என்ன சொல்லுவாங்க தமிழில் இன்சினரேட்டர், மின் சுடலை செய்கிறாங்க அங்கே. ஸோ செய்கிறதுக்காக தான் 1.3 மில்லியன் எலோகேஷன் பேப்பர் ஒர்க்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. காசு வந்துச்சா இல்லையான்ட்டு குலுவாங் மக்கள் என்கிட்ட கேட்டாங்க. நீங்கள் போய்ட்டு எங்கேயாச்சும் தேடி பாருங்கள், எங்கேயாச்சும் இருக்குமான்னு. நம்மளுக்கு அது தெரியல, ஏன்னா அரசாங்கம் வந்து இது தெரியுறது வந்து எஸ்கோக்கு தான் தெரியும். ஆமாம், ஓகே. ஆனால் அதையும் நோண்டலாம், அதையும் நம்ம வந்து எஃப்ஓஐக்கில் இருக்கா எப்படி எடுக்க முடியுமான்னு நினைத்தல. எவ்வளோ எலோகேஷன் வந்து பராசக்தி கோயிலுக்கு கொடுத்தீங்க, அதுக்கு முன்னே அந்த என்ஜிஓக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இந்த லேன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, ஏன் வந்து இந்த லேன் இவ்வளோ நாள் இருந்துச்சு இவங்க கையில் இருக்கும் போது இவ்வளோ கிளாப்பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அதை எடுத்தீங்களா விற்றீங்களா, இதெல்லாம் கேள்வி இருக்குது சதீஷ். எங்கே போணுச்சு அந்த பணம், இது எல்லாத்துக்கும் கேள்வி வந்து யாருக்கு சொல்லணும்னா ரமணன் வந்து சொல்லணும். ரமணன் சொல்லிட்டேன் பாரு, இவனுங்க பேர் உள்ளவங்க ஒரு மாதிரியாக இருப்பாங்க போது. ராமன் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து தெளிவுபடுத்துங்க மக்கள்கிட்ட. போயிட்டு நீ வீடியோவெல்லாம் செய்ய வேணாம், உட்காந்து தெளிவுபடுத்துங்க. என்னென்ன பண்ணினீங்க, என்னென்ன கூத்து பண்ணீங்க. ஏன் வந்து 2014 துருசா அந்த லேனை தூக்கி பராசக்தி கோயில் கீழே கொடுக்கல, ஏன் இவ்வளோ நாள் 2014 கொடுத்தது வந்து இப்போ 2024 இந்த எலெக்ஷன் கிட்ட வரும்போது சுத்தம் பண்ணுறதும் கல் கட்டுறதையும் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து கேள்வி உங்களுக்கு. ஏன் வந்து இத்தனை வருஷம் 14 எவ்வளோ சதீஷ், 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஒரு லேண்டை கொடுத்து ஏன் செய்யலை கவர்மெண்ட்டை? ஏன் வந்து இப்போ கொடுக்கணும் 3 லட்சம் தான் கொடுத்தாங்களா? அதோட காஸ்ட் எப்படி, யார் அங்கே செய்கிறான், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். எவ்வளோ பணம் வந்து உள்ளே போந்துச்சு. இந்த இது என்ன சொல்லுவாங்க, இந்த கிரிமித்திரியம் செய்கிறதுக்காக, இந்த மின் சுடலை செய்கிறதுக்காக எவ்வளோ கவர்மெண்ட் காசு கொடுத்துச்சா கொடுக்கலையா, இது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா மக்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அவன் கொடுக்கல, இவ்வளோ நாள் வந்து இந்த கவர்மெண்ட் காசு கொடுக்கலன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு எனக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு சதீஷ். அதான் ரைட்டு தான். இப்போ 10 வருஷமா கொடுக்காம லேண்டை கொடுத்துட்டு நீ செஞ்சுக்கன்னா இது யாரோட பொறுப்பு? இது ஏன் கொடுக்க, இப்போ ஏன் 3 லட்சம் சொல்லி கொடுத்த, ஏன் அந்த 3 லட்சம் சொல்லி கொடுத்த? நீ உடனே கொடுத்துருக்கலாமா 1.5 மில்லியன், இதையும் கட்டி அதையும் செய்யுங்கன்ட்டு ஏன் செய்யல? இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த இது வட்டி வித்தாங்கன்னு சொல்லிட்டு 4 வருஷமா வித்தாங்கன்னு. ஆமாம், 2014 கொடுத்துருக்கேன், 4 வருஷமா தான், 4 வருஷமா 2018 வரைக்கும் வட்டி வித்தாங்கன்ட்டு. அது இல்லை, இது வட்டி வித்தாங்கன்னா அது தெரில, அது அவங்க சொல்கிறாங்க. அங்கே ஒழுங்கு சொல்கிறாங்க கிளாப்பாசைட் இருக்குது. நேற்று ஒரு வீடியோ எடுக்கும்போது கூட கிளாப்பாசைட் உயரமாக இருக்கா. ஆமாம், இப்போ அந்த இடத்துல வந்து கிளாப்பாசைட் இருக்குன்னு அடிவி இல்லை வரேன் சதீஷ். இது என்ன சார் கதைன்னா சதீஷ், அதுக்கு வாங்க. இல்லை இப்போ வந்து கிளாப்பாசைட் இப்போ பார்த்தல, அந்த வீடியோவில் பார்த்தல சுத்தம் பண்ணும்போது கிளாப்பாசைட் இருக்கு. கிளாப்பாசைட் வந்து சுக்கோ மாத்தாங்க. ஆமாம், அதுக்கு வந்து அதுக்கு வந்து அசைல் இருக்காது. அப்போ அந்த 10 வருஷம் பாரு, ரைட், அவனுக்கு வழங்குதா. அந்த பராசக்தி கோயிலையும் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. இவங்க எல்லாம் வந்து அந்த மாய்க்கா சம்மந்தப்பட்டவங்க தான் வந்து எல்லாமே. இப்போ நீ பார்த்தோன்னா அந்த குழுவாங்கில் உள்ள இந்த கோயிலோ சரி ஸ்கூலோ சரி எல்லாம் வந்து இவர்கள் தான் இருக்கிறது. அங்கே தலைவர் எம்பிகே தலைவர் இவர்கள் எல்லாம் இவங்க இதை வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த அந்த அங்கே உள்ள மக்களை வந்து ஒரு படம் காமிச்சிக்கிட்டு ஒரு நாளாக இருந்திருக்காங்க. 2014 நினைக்கிற கிளாப்பாசைட் சின்னதாக இருந்திருக்கும். காய் கொடுக்குற டைமு 10 வருஷம் பாரு. ஒரு மரம் வந்து 8 வருஷம் தான் இருக்கும். இப்போ டைமிங்கை பார்த்தியா, அந்த டைமிங் உனக்கு தெரிஞ்சா நல்லா அசைல் எடுத்துட்டு இப்போ பாரு, அந்த மரம் உயரமாக இருக்குது. ஆமாம், அந்த மரம் அசைல் கொடுக்காது உனக்கு, முடியாது. இது சரியான பாஜா பொருள்னா கிடைக்காது. 5 ஏக்கர் தெரியுமா, 5 ஏக்கருக்கு எத்தனை டன்னு கிடைக்கும் தெரியுமா? அதான் நான் கேட்குறேன், எவ்வளோ வந்திருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியா வந்து இது பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியா, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நினைக்கிறேன். 5 ஏக்கர்னா எவ்வளோ வந்திருக்கும் அது எனக்கு தெரியல, கிளாப்பாசைட் தெரியல. ஆனால் சார் நல்லா காசு டன்னேஜில். டன்னு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு டன்னுக்கு வந்து 1200 வெள்ளி நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கூட இருக்கு. அப்போ நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால் பேசுவோம். இருக்கும் 1000 வெள்ளி வச்சுக்கோங்க, 600-700 இருக்கும். 600 வெள்ளினே வச்சுக்கோமே. அந்த 5 ஏக்கருக்கு வந்து ஒரு டன்லாம் வராது கூட. இதுலேயும் ஒரு இல்லை சாலிடான காசு இருக்கு. இல்லைன்னா யார் கிளாப்பாசைட் நட்டு வச்சிருப்பாங்க மலேசியா பூரா? அந்த காசெல்லாம் வெட்டி போய் அந்த காசெல்லாம் எங்கே போயிருக்கோம் தெரியல, அவங்கள தான் கேட்கணும். எந்த பெருசாத்துவான கொடுத்தாங்களோ
மக்கள் அங்கே உள்ள மக்கள் கேளுங்க. இன்னைக்கு நான் கேட்கறது, நாங்கள் சொல்றது எல்லாமே வந்து மக்களோட கேள்வி. அவங்க கேட்டது அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து கூட மெசேஜ்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த குரூப்புக்கு. நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், குறைஞ்ச ஒரு 200 பேருக்கு மேலே இருக்காங்க குழுவாங்களில் உள்ள மக்களுக்கு. ஸோ அவங்க கேள்வி கேட்குறத நாங்கள் வந்து கேள்வி வைக்கிறோம், அந்த கேள்வி அவங்களுக்கும் போகுது. பட் இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் கணக்கு சொல்லி ஆகணும், இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இவ்வளோ நாள் 2014 கொடுத்த லேண்டு இப்போ கவர்மெண்ட் லேண்ட் கொடுக்குது. அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் பிளானை போட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா சுடுகாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரிமத்திரியம் செய்கிறதுக்கு வந்து பணம் கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுக்கல வச்சுக்கேன். பார்சலாக கொடுப்போம், பிளான் போடணும், இப்போ ஃபண்ட் இல்லை, பட்ஜெட்டில் ஒதுக்கலை, ஜோஹர் மாநிலத்தில் பட்ஜெட்டில் ஒதுக்கலை, இல்லைனா அது வந்து கோயிலில் வந்து காசு இல்லை, ஓகே அது ஃபைன். பட் சுடுகாட்டு லேண்டை சுத்தம் பண்ணிட்டு குழி நோண்டி புதைக்கிறது தானே. நீ குழி நோண்டி கல்லு கட்டியில் மேலே வைக்கலையா, யாருக்கும் செலை செய்யலையா, செத்து போனவங்களுக்குலாம் செலை செஞ்சு நீங்கள் கொடுக்கலையா, மண்ணுக்கீழே பார்த்துக்குவாங்களா, மண்ணுக்கீழே தானே புதைக்கிறாங்க. அந்த மண்ணுக்கீழே புதைக்கிறதுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தாவே போதுமே. சுத்தம் பண்ணி இப்போ மண்ணு அது அவ்வளோ கூட வராது, 1,00,000 செஞ்சிடறாங்க. அந்த காப்பர் சைடு எப்படி தள்ளுவாங்க, தள்ளிட்டா உனக்கு வருமானம் இல்லாமல் போயிருமா? ஓ இல்லை, அந்த வந்த வருமானம் என்ன இருக்கும்? இது சும்மா அப்படியே பணம்லாம் வந்து காய்ச்சி கீழே கொட்டி வீணாக போயிருக்குமோ? தெரியலையா? இல்லை, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்த்துருந்தீங்கன்னா அந்த 4 வருஷத்தில் பார்த்துருந்தோமா எல்லாம் கிளாப்பாஸ் ஆகிட்டு இதாக இருந்திருக்கும், அப்படியே போயிருக்கோம் பாருங்களேன். தெரியல என்னன்ட்டு. ஆனால் உடனே எனக்கு காமிச்சாருக்கு பற்றியா செஞ்சுருக்காங்க, எல்லாம் புதுசாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்காது அவங்களுக்கும். அப்போ அவங்க இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? போன மாதம் 7ஆம் மாதம். பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது, இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த இறந்த உடனே வேலை நடக்குது, வந்துருவாங்கடா அதுக்குன்ட்டு உடனே அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லேண்ட் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ செய்கிறீங்க, நல்ல காரியம் தான், அதை ஒத்துக்கும். இப்போ செஞ்சாலும் அட்லீஸ்ட் இதுக்கு அந்தாண்ட உள்ளவங்களாச்சும் அங்கே போய்ட்டு புதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காசு வாங்காத புதைங்கிற அரசாங்கம் கொடுத்த லேண்டு பரவாயில்ல, நீங்கள் ஒரு சந்தா காசாக கோயில் கட்டிக்கலாம். அது கோயில் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடணும். இது 2018 வந்திருக்கு. அந்த டைமில் பக்கத்தில் ஒரு நிற்கிறார், அவர் தான் கோயில் தலைவர்ன்றாங்க. அவருக்கு நல்லா கதையை தெரிஞ்சிருக்கும், பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க அவரை. இப்போ இவரு தான் இருக்காங்க. அதுக்கு முன்னே இருந்த லேண்டோட எவ்வளோ வருமானம் வந்துச்சு, இது எல்லாமே வந்து மக்களுக்கு தெரிஞ்சு வச்சாகணும். ஏன்னா இது கவர்மெண்ட் கொடுத்தது என்னதுங்கன்னா சுடுகாட்டுக்காக கொடுத்தது. சுடுகாடு உன் குடும்பத்துக்காக கொடுக்கல, இல்லை உங்களோட ஏக்கத்தில் உள்ளவங்களுக்காக கொடுக்கல. நீங்கள் செத்தாங்க போய் புதைங்கன்ட்டு 5 ஏக்கருப்பா, அது எவ்வளோ 1000 பேர் பண்ணால் புதைக்கலாங்க. ஸோ அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் குழுவாங்க மக்கள்கிட்ட. இந்த ஓட்டு போய் கேட்க போகிறீங்களே, அப்போ நீங்கள் கேளுங்கப்பா என்ன ஆயிடுச்சுன்ட்டு. இன்னும் கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்லுவாங்க. சொன்னாங்க பாரு, என்னது ஈமக்காலையம் செய்கிற இடத்துல வந்து கழிவு நீர் வருதுன்ட்டு. அந்த மாதிரி மக்களை முட்டாளாக்குற வேலைலாம் வேணாம். ஓகே, ஸோ அது ஒரு விஷயம் சதீஷ். இப்போ நம்ம வந்து அதே ட்ராக்கில் போகணுமா சதீஷ்? இன்னொரு பெரிய இஷ்யூ அங்கே உள்ள இஷ்யூ கொள்வாங்க. ஸோ பார்த்தோன்னா தமிழ் பள்ளிக்காக வந்து சதீஷ் 8 ஏக்கர் நிலம் 12 வருஷத்துக்கு முன்ன அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதே நிலமை தான் பாரு. இது வந்து 14 வருஷம். இந்த மீன்ஸ் அந்த டைமில் வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த பிஎன் அரசாங்கத்தை சொல்லலை, ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்குள்ள மக்களுக்காக கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. 12 வருஷம் ஆச்சு சதீஷ். 12 வருஷம் 8 ஏக்கர் நிலம் செலக்ட் பண்ணுறான் சதீஷ். நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஆமாம், 8 ஏக்கர் பெரிய விஷயம். 8 ஏக்கர் வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஒரே பள்ளிக்கு அப்படிதான் கேள்விப்பட்டேன். தெரியல இதுக்காண்டா அங்கே பங்கு போட்டு அங்கே எப்படி சப்டிவைட் பண்ணி எந்த பர்சாத்வான் கீழே இருக்கு, எந்த பர்சாத்வானோ இல்லை ட்ரஸ்டி கீழே இருக்கோ இல்லை ஸ்கூலோட எல்பிஎஸ் கீழே இருக்கோ, யாரு கீழே இருக்குன்னு தெரில. அந்த எல்பிஎஸ் யாரு தெரில, எல்லாம் முழுக்க எம்ஐசி தான். ஏன்னா கம்பவுண்ட் எம்ஐசி இருக்கும் போதே இதில் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் என்னோட கேள்வி வந்து என்னன்னா, 12 எத்தனை வருஷம்? 12 வருஷம் ஆயிடுச்சு. என்ன ஸ்டேட்டஸ்? ஏன் ஸ்கூல் பள்ளியை ஒன்று கட்டாமல் இருக்கீங்க? ஸோ இந்த ஸ்கூல் பள்ளிக்கு என்னென்ன முயற்சி எடுத்திருக்கீங்க, அதை வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும். இந்த போன மாதம் பேசினேன், இந்த அடுத்த வாரம் மீட்டிங்கு, இந்த கதைலாம் சொல்ல வேணாம். 12 வருஷம் என்ன பண்ணீங்க, குரோனாலஜி மக்களுக்கு இது கேள்வி கேட்குறாங்க. இது வந்து மக்கள் வந்து நேரடியாக அவங்க முகத்தை காமிச்சு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து என்ன செய்வீங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, என்னென்ன பண்ணுவீங்க? கேங்ஸ்டரை வச்சுட்டு, இப்போ நீங்கள் கேங்ஸ்டர் வச்சுட்டு தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கேங்ஸ்டரை வச்சுட்டு மிரட்டுறது இதெல்லாமே நடக்கும், நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் மக்கள் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்க உங்கள்கிட்ட எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. இந்த தமிழ் பள்ளி சதீஷ், இது நியாயம் இல்லாத விஷயம் சதீஷ். இது இப்போ தான் தெரியுது. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு பாரு, எங்க குல்வாங்கில் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஜிராம் பள்ளியும் இதே மாதிரி பிரச்சனை தான். இந்த சுங்காபக்கா பிரச்சனையும் இதே மாதிரி பிரச்சனை தான். அதேதான் தெரியுமா? எங்கெங்க எல்பிஎஸ்ல வந்து மாய்க்காக்காரவங்க இருக்காங்களோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லேண்டை வந்து வச்சு செய்யுது.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஏன் வந்து ஸ்கூல் கட்டலை? 8 ஏக்கர்லாம் இது வந்து வெறும் வந்து எம்ஐசி ஒன்றி நான் கேட்கல. ஓகே, ஒரு காலகட்டத்தில் பிஎன் எம்பியாக இருந்திருப்பாங்க, இல்லை டிஏபி எம்பியாக இருந்திருப்பாங்க. பட் ஸ்டேட் மாநிலம் உங்களுக்கு வந்து சொல்லுவீங்க, ஓ ஸ்டேட்டு எங்களால் இது பண்ண முடியாது. பட் ஃபெடரல் கவர்மெண்ட்டும் பிஎன் கவர்மெண்ட் தான் ஒரு காலத்தில். பட் இப்போ வந்து பிஎஸ் பிஎன் கவர்மெண்ட் இப்பயும் நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து வெறும் எம்ஐசி ஒன்றி நான் கேட்கல சதீஷ். இங்கே உள்ள தௌகேசுவும் தான் கேள்வி கேட்கணும். தௌகேசுக்கு எந்த தமிழன் வேலை செய்யலாம் தெரியல, எங்களுக்கு அங்கே உள்ள லிஸ்ட்டு கிடைக்கல. அதையும் அவங்களும் விடக்கூடாது சதீஷ். இல்லை ஆமாம் டேவிட், நீங்கள் சொல்கிறது ரைட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தௌகேசுவோட அந்த கட்சியில் உள்ளவர் தான் டெபுட்டி மினிஸ்டர், எஜுகேஷன் டெபுட்டி மினிஸ்டர். ஏன் கட்டல? 8 ஏக்கர்ன்றது வந்து டேவிட் நாட் நெசசரி வந்து கோயில் மட்டும் இல்லை, இது ஸ்கூல் மட்டும் இல்லை டேவிட். ஹாஸ்டல் கட்டியிருக்கலாம், பெரிய தடல் வச்சிருக்கலாம், ஒரு மினி ஸ்டேடியமே செஞ்சிருக்கலாம் டேவிட் பிள்ளைங்களுக்கு. நகரியில் ஜோஹரில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு மினி ஸ்டேடியமே செஞ்சிருக்கலாம். அது அழகாக டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருந்தா ஒரு பெரிய ஹாலு, ஒரு மினி ஸ்டேடியமு பிள்ளைங்களா, அது வந்து ஒரு அழகான எக்ஸலன்ஸ். நம்ம பிள்ளைங்க ஜோஹரில் உள்ள பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தெரியுங்களா, ஹாஸ்டலோட ஸ்போர்ட்ஸு. இப்போ நம்ம ஒலிம்பிக்கில் வந்து நம்ம பிள்ளைங்க இல்லைன்ட்டு நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் பாருங்க. அந்த மாதிரி வரைக்கும் கூட நம்ம செஞ்சுருக்கலாம். ஸோ ஏன் வந்து 12 வருஷம் என்ன பண்ணுறாங்க டேவிட்? இதுதான் டேவிட் இந்த சமுதாயத்தோட சாப கேடு. இதுதான் அங்கே தமிழ் பள்ளி உருவாகுதுன்னு வச்சுக்கோமே, டக்குன்னு அதை எல்பிஎஸ் உருவாக்கி இவங்க கட்சியில் உள்ளவங்களை வர்றது. ஸோ நான் வந்து இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்கோம் டேவிட். நம்ம வந்து பினாங்கில் இருக்கிறப்பையும் சரி, நமக்கு சம்மந்தப்பட்டவங்களை வந்து இந்த பிஐபிஜியோ எல்பிஎஸ்ல வந்து நம்ம கொண்டு போயிட்டு திணிக்கணும், இவங்க தான் ஜெயிச்சு வரணும், இந்த வேலையை நம்ம செஞ்சதே கிடையாது. நல்ல டீம் ஜெயிச்சுவாங்க, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யுங்க, இப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர நம்மளோட கட்சியில் உள்ளவங்களை போயிட்டு நீங்கள் போயிட்டு இங்கே தேர்தல் நில்லுங்க, எல்பிஎஸ்ஸை டேக் ஓவர் பண்ணுங்க, பிஐபிஜியை டேக் ஓவர் பண்ணுங்க, இப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. ஏன்னா நம்மளோட கொள்கை பாருங்களேன், இப்போ நடக்குதான் அது எனக்கு தெரில. பட் நம்மளோட கொள்கை அங்கே வந்து அந்த பிஐபிஜியோ எல்பிஎஸோ மாய்க்கா கட்சியை சேர்ந்தவங்களாம் இருந்தால் கூட நம்ம கூட இணைஞ்சு வேலை செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தமிழ் பள்ளின்றது வந்து நாட்டில் நம்மளோட அடையாளம், கோயில்ன்றது நாட்டில் அடையாளம். அதில் வந்து நீங்கள் போயிட்டு உங்களுடைய சுயநல அரசியலை செய்யாதீங்க. அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்கிறது வேறு எதுவும். இப்போ நம்ம செய்கிறோம் பாருங்கள், அரசியல் பேசுனா தான் தீர்வு கிடைக்கும், அதனால நம்ம பண்ணுறோம். சுயநல அரசியல் கொண்டு போயிட்டு அந்த லேனை வந்து இங்கே வச்சுக்கிட்டு, எனக்கு இப்போ சந்தேகம் அது ஸ்கூலுக்குன்னு வர்த்தா பண்ணியிருக்கா, இப்போ வேறு எதனாச்சும் பிரசத்வான் கீழே போயிடுச்சான்னு எனக்கு தெரியல டேவிட். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொன்று இப்போ நீங்கள் வரீங்களா, தமிழ் பள்ளி வேறு இஷ்யூ இருக்கா டேவிட்? இது வந்து நம்ம எம்பியோட ஸ்பெஷல் இன்னொன்று பேசணும். நம்ம தமிழ் பள்ளி வேறு இஷ்யூ இருக்குங்களா இன்னும் குழுவாங்கோட சம்மந்தப்பட்டது? இதோட மைக்கா டிவிஷன் பற்றி டிவிஷன் பறதுக்கு முன்னால் நான் வந்துடுறேன். இந்த டிஏபியோட எம்பி நீ வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குழுவாங்கில் வந்து 10% வந்து இந்தியர்கள் வாக்காளர்கள் டேவிட், 42% வந்து மலாய் வாக்காளர்கள், 46% வந்து சீன வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சது வந்து ஆஃப்கோர்ஸ் 22,000 ஓட்டு வந்து பிஎனுக்கு கிடச்சிருக்கு, மலாய்க்காரவங்க ஓட்டு செதறிடுச்சு. கன்பிங் சியூ எம்சிஏயோட சாலூனுக்கு வந்து 24,000 ஓட்டு கிடச்சிருக்கு, இவங்களுக்கு வந்து 49,000 ஓட்டு கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் வந்து சைனீஸ் சர்டன் செக்ஷன் ஆஃப் மலேஸ் அண்ட் ஏன்னா பிஎனுக்கு மலாய்க்காரவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், அண்ட் மெஜாரிட்டி இந்தியன் அண்ட் சைனீஸ் தான் வந்து இந்த ஓட்டை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஓட்டர் டர்ன் அவுட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போன முறை வந்து 73% வந்திருக்கு. 73% வந்திருக்குன்னா அதுக்கு முன்னால் வந்து 80% வந்திருக்கு. நீங்கள் 2018 பார்த்தீங்கன்னா 80% இருந்திருக்கு. அவங்க ஒரு முறை ஜெயிக்கிறப்பையும் வந்து இந்தியர்களுடைய வாக்கு வந்து அவங்கள வந்து ஜெயிக்க வச்சிருக்கு. ஆனால் ஒரு இந்தியன் இஷ்யூ பற்றி இப்போ பேசியிருப்பாளா? டேலண்ட் காப்புக்கு இப்போ சேமேனா டேலண்ட் காப்பில் போயிட்டு என்னத்த நீ வந்து ஒரு இந்தியன் இஷ்யூ நீ பேசியிருப்பியா? ஐ மீன் allow me to speak in English. Wang Suu Kyi, you have been an MP for Kluang since 2013. Have you raised one Indian issue in your constituency? So many issues that unattended that we are going in and people are coming to us. Temple has been demolished in 2022. Have you raised a voice about it? Now a Tamil school land for 12 years is being idle there without one physical development there. Have you talked about it? Indians have no proper place for their funeral rites. Have you spoke about it? And what is the other issue? Padanthemba. Now another temple, Hindu temple, facing predicament of getting demolished or getting evicted from the land that they are sitting for 70 years. Have you talked about it? No. You know why? You don't care about Indians. If, let's say, tomorrow the Johor government puts a ban on a sexy dance for the Poto performances, you will make a hoo-ha because it is very important for you, but not when it comes to the issues affecting the Indian community. This is you people, the DAP, Tauke Su people. So,
We are telling the Indians, we are definitely telling the Indians, don't trust these farcical multiracial parties because they don't care. The very good example for this is Wong Soo Kee, the Kluang MP. She came all the way to Penang to come and campaign here during the last state election. But she don't have time to settle or to listen to the grouses of the Indians in Kluang. Shame on you, Suki. Shame on you. Talks so much about multiracialism, but don't even care about the minority, the Indians. That I think the 10% Indians in Kluang, majority of them voted for you. And I think I feel shameful to have been associated with you people. Thank you. ஓகே சதீஷ், நம்ம அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். இது நம்ம பேச ரைட்ஸ் இருக்கா? ரைட்ஸ் இருக்கலாம். ஏன்னா தாய் கட்சி நிற்கிறாங்க, அப்பங்காட்சி யாரு தரல ஆமணும். ஸோ இது நம்ம பேசி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இதை ஏன் நம்ம பேசுகிறோன்னா, அங்கே உள்ள கிடச்ச இன்ஃபர்மேஷன் தான், அங்கே அவங்க சொல்கிறது தான். அவங்களால நேரடியாக பேச முடியல. இது பார்த்தோன்னா முழுக்க எல்லாம் வந்து எம்ஐசியில் உள்ளவங்க தான் பாரு. எம்ஐசியில் உள்ளவங்க தான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த குல்வாங் வட்டாரத்துலேயும் ஜொஹார்லேயும்ட்டு, எஸ்பெஷலி குல்வாங்கில். நீ பார்த்தோன்னா இப்போ தான் வந்து ரீசன்ட்லியாக வந்து இந்த டிவிஷனோட எலெக்ஷனு, கலை எலெக்ஷனு இதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு பாரு. ஸோ இதில் வந்து நம்ம கூட சொல்லியிருந்தோம், இந்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், திமுக முடிச்சிட்டாங்க பாரு. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு ஆள், இவருக்கு வந்து சரியான இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க. இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவரோட தலைவர், கட்சி தலைவர். ஆமாம், தான்ஸ்ரீக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளாம் இவர் ஜோஹரில். யார் இப்போ நம்ம இந்த ராமன் பற்றி பேசுகிறோம்ல, இவர் வந்து ஒரு முக்கியமான ஆள். ஸோ இதில் இவர் வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் தோற்றுருக்காரு டிவிஷனில் நினைக்கிறேன். டிவிஷன் தான் சொல்கிறாங்க, டிவிஷனாக தான் இருக்கும். ஏன்னா டிவிஷன்லேருந்து தான் எடுக்கிறாங்க. குல்வாங் டிவிஷனாக தான் இருக்கும். அதில் வந்து தோத்துட்டு இருக்காரு ஒரு காலகட்டத்தில். இப்போ தான் ரீசன்லியாக தோத்துட்டு, இவர் தோத்துட்டாரு சொல்லி புது டீம் வந்திருக்கு. அவங்க வந்து எடுத்து செய்யலான்ட்டு இந்த ஒரு 6 மாதமாக அவங்களாம் பிளான்லாம் போட்டு எல்லாம் என்னென்ன செய்யணும், என்னென்ன இவங்க விட்டுட்டு போனது, என்னென்ன இவங்க செய்யாதது, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து செய்யலாம். எம்ஐசிலையும் இருக்காங்க பாருங்களேன். எம்ஐசியில் வந்து எல்லாமே கெட்டவங்க இல்லை பாரு. எம்ஐசியில் நல்லா சேவை செய்கிறவங்க தான் வந்து இன்றைக்கி ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. ஒதுக்கி வச்சுருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் லெவலில் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சைன் பண்ணிடுவான், இவனை சாவடிக்கணும், இவன் இருக்கக்கூடாது, இதோட முடிச்சிடணும், அவனை இவர் முன் வரக்கூடாது, வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும், இந்த மாதிரி தான் கதை போகிறேன். இன்னொன்று பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து மாய்க்காவுக்கும் ஜாதி அரசியலும் வந்து பிரிக்க முடியாத ஒரு இது வந்து கேடு. இது யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு தெரியும் இது நடக்குதா இல்லையான்ட்டு. இதெல்லாமே இன்க்ளூடாக இருக்குது சதீஷ். இதில் என்ன நடந்திருக்குன்னா, அவர் தெளிச்சிட்டாரு. தெளிச்சவரை தெளிச்சு 6 மாதம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் நேஷனல்லேருந்து அந்த நீங்கள் தெளிச்சது வந்து இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் சரியான முறையில் நடக்கலை, அந்த மீட்டிங்கும் அந்த ஏஜிஎம் வந்து சரியான முறையில் நடக்கலைன்ட்டு அதை பாத்தால் பண்ணிட்டு மறு எலெக்ஷன் வச்சுருக்காங்க இவருக்கு தெளிக்கணும்னு சொல்லிட்டு. எந்தெந்த கலையெல்லாம் என்னென்ன பண்ணணும் பண்ணி இவருக்கு 2வது வந்தவர். இவர் வந்து வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தா மைக்கால உள்ளவங்களே, அவங்களோட கிளை அங்கே உள்ளவங்களே வந்து இவருக்கு வேணான்னு ஒதுக்கி இருக்காங்க. அவர் வந்து காலங்காலமாக பிறந்ததுலேருந்து மைக்கால தெளிச்சிட்டு வந்துடுது இல்லை. இப்போ இடைய காலத்தில் தோத்து 2வது வந்தவர். இது ஏன் நான் சொல்கிறேன்னா சதீஷ், தோத்துட்டு 2வது வந்தவர், இது ஏன் நான் சொல்கிறேன்னா பதவிக்காக விஷயம், அந்த பதவி வேணுன்றதுக்காக தெரியுமா பில்லியாபே எல்லாத்தையும் 2வது இறங்கி எல்லாத்தையும் எது சரியில்லை எல்லாத்தையும் தெரியுமா. ஏன்னா நீ வந்து வேலை செய்கிற ஆளாக இருந்துச்சுன்னா உனக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆமாம், நீ வந்து இது இன்னொரு வழி இருக்குது பாரு, எதுக்கு தெரியும். இப்போ இந்த டிஏபியில் நடக்குது பாரு, அழகாக பிளான் பண்ணுவானுங்க பாரு, அங்கே இங்கேயும் பிளான் பண்ணி அங்கங்கே கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து எல்லாத்தையும் கவுத்தியம் பண்ணி தெரியுமா. கவுத்தியம் பண்ணி 2வது சதீஷ் 2வது எலெக்ஷன் வச்சு இந்த ஆள் தெளிச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் அந்த பவர் பற்றியா அங்கே உட்காந்தா. ஏன்னா நீ இல்லாத போயிட்டுன்னு வச்சுக்க, நீ இல்லாத போயிட்டுன்னா இப்போ புது ஆள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பாரு என்னென்ன நடந்திருக்குன்ட்டு. அந்த கிரவுண்டில் தெரியும் பாரு என்னென்ன இவ்வளோ நாள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்குது நம்மளுக்கு. அவர் நம்ம ரத்த சரவணன் மேலே நம்மளுக்கு இன்னும் மரியாதை இருக்குது. ஒரு நல்ல ஒரு இடத்துல நம்ம வச்சு பார்ப்போம் ரத்த சரவணனை. தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் நம்ம சொல்லுவோம், ஏதோ அந்த ஆள் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மக்கள் வந்து சப்போர்ட் இருக்குது பாரு. ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, மாய்க்கால வந்து அவருக்கு ஒன்றும் சப்போர்ட் இருக்குது, அவர் தலைவர்.
பட்டு உனக்கு அந்த பொசிஷனை கொடுத்து ஆனால் நீங்கள் இந்த வேலை செய்யலாமா, இந்த மாதிரி ஆளை நீ வச்சிருக்கலாமா கட்சிக்குள்ள, அதான் நீ இந்த வச்சிருந்தனா நாளைக்கு மாய்க்கான்னு சொல்லும் போது மாய்க்காக்காரவங்க எல்லாம் இப்போ கொந்தளிப்பாங்க. ஓ பாரு இவனுக்கு வந்து உரிமை வந்து மாய்க்கா அப்படி பேசிட்டு போறாங்கன்ட்டு. பட் மாய்க்கால உள்ளவங்க தான் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. ஆமா, அவங்க தானே சொல்றாங்க. மாய்க்கால இருக்கிற உறுப்பினர் தான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ கதையும் சொல்றாங்க. இன்னும் நிறைய சொன்னாங்க. பொம்பளை கதையிலேருந்து என்னென்ன தெரியுமா, அந்தாண்ட பெண்கள் விஷயத்துல இன்னும் நிறையா வந்துகிட்டு இருக்கு சதீஷ். அதை கேட்க ஆத்திரமா இருக்கு. சில விஷயத்தை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது பாரு. அது வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தான் தெரியும். இதால் பாதிக்கப்பட்டது எந்த மாதிரி பெண்களை வச்சுக்கிறது, எந்த பெண்கள் வந்து உதவி கேட்க போனால் எப்படி இது பண்ணுறது, எந்த மாதிரி நடத்துறது. ஸோ இதெல்லாம் இருக்குது சதீஷ், இல்லைன்னு இல்லை, நிறையா இருக்குது சதீஷ். நம்ம இப்போ திறந்து வாய்ஸ் கிளிப் ஒன்று போட்டோன்னா அது எங்கே போயிட்டு சேரும் தெரியாது சதீஷ். அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு மாய்க்கா தலைவர், ஒரு மாய்க்காவுக்கே தலைவர், உனக்கு ரிசோர்ஸஸ் இருக்காது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ கீழே உள்ள சாதாரண உறுப்பினருக்கு வந்து சொல்கிறத கேட்கறது இல்லை. உனக்கு பதவியில் கம்ஃபர்டபுளாக உட்காரணுன்னா இந்த மாதிரி சாக்கடைகள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டு அரசியல் நடத்துறது வந்து சரியில்லாத அரசியல் இருக்கு. என்னை கேட்டேன்னா மொத்தப்பட்ட எல்லாத்தையும் சொல்லலை. பட் சில பேர் இந்த மாதிரி அசிங்கம் செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இந்த மலேசியாவில் வந்து நிறையா தலைவர்கள் இருக்காங்க. அந்த காலத்துலேருந்து அந்த சமுதாயத்துக்கு என்னாச்சும் செய்யறனா ஒரு தடையாக இருக்கிறது, சமுதாயத்தில் என்னாச்சும் ஒன்றுனா எப்படி நம்ம ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி தான் இப்படி தான் பேர் கெட்டு போணுச்சு. இதை தான் நான் வந்து அன்றைக்கி நான் சொன்னேன், திருந்தவே மாட்டீங்களான்னு. அதுதான் டேவிட் நானும் சொல்கிறேன் சதீஷ். நம்மளுக்கு வந்து மாய்க்காவுக்கு போட்டி இல்லை சதீஷ். மாய்க்கா நிற்க போகிற இடத்துல நம்மளும் நிற்க போகிறது இல்லை. நம்மளோட மோஸ்ட் லைக்லி இல்லை. நானும் யோசிச்சு பார்த்தேன். எந்த மேபி 1-2 இருக்கலாம் நினைக்கிறேன். அப்படியே இவங்க நிக்கிறதும் 90% மலாய்க்கார இடத்துல தான் நிக்கிறாங்க. ஜோஹர்ல 80% 70% மலாய்க்கார இருக்க இடத்துல தான் நிக்கிறாங்க. அங்க நின்னா கூட நம்ம தலிக்க முடியாது. இதை நம்ம மறுபடியும் சொல்லிட்டோம். மாய்க்கா நமக்கு போட்டி கிடையாது. நம்ம முந்திலே சொல்லியிருக்கோம், வாங்க போட்டி போட்டுக்கிட்டு செய்வோம்னு சொல்லியிருக்கோம். எங்களோட அரசியல் எதிரி நீங்க கிடையாது. ஆனா சமுதாயத்துக்கு துரோகம் நடக்கிறப்ப அந்த துரோகத்தை வந்து நாங்க வந்து கண்மூடி இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. பிகாஸ் நாங்க கேள்வி கேட்கணும். எங்களுடைய இந்த ஒரு அரசியல் கட்சி இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக நாங்க கேள்வி கேட்காம இருக்க முடியாது. நாங்க கேள்வி கேட்போம். அதே வேளையில நீங்கள் வந்து எங்களோட அரசியல் எதிரி கிடையாது. இந்த பள்ளின அரசியல் கட்சிகளை தான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். ஏன்னா அவனுக்கு தான் வந்து இன்னும் நிறைய ஏமாத்துறானுங்க. நாங்கள் வந்து இந்தியர்களுக்கு செய்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு வனவாசம்னு சொல்லுவாங்க பாருங்களேன், தமிழில் அது ஒரு வனவாசம்னுவாங்க. அதாவது வந்து ராமர் வனவாசம் போன மாதிரின்னு வாங்களேன். அந்த ஒரு வனவாசம் வந்து மாய்க்காக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை இருக்கும், நல்ல அறிவு கொடுத்துருக்கோம், நல்ல ஒரு திருந்தி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா தலைமைத்துவம் நிறைய மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008க்கு பிறகு வந்து எத்தனை தலைவர்கள், டத்தோ பழனிவேலு வந்தார், டத்தோ சுப்பிரமணியம் வந்தார், அவர் முடிஞ்சு இருந்து இப்போ டத்தோ தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இருக்காரு. ஆனால் கீழே மாறலையே. கீழே அதை தான் நான் சொல்கிறேன். கீழே இன்னும் வந்து அந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களால் செய்ய முடிய இடத்துல இருக்கீங்க. க்ளூவாங் அவ்வளோ பெரிய இடம். உங்களுக்கு வந்து நீங்கள் மாநில அரசாங்கத்தில் இருக்கீங்க. அம்னோக்காரனும் உங்களை மதிக்கிறான். நீங்கள் 70% இருக்கிற மலாய்க்காரவங்க சீட்டில் கொண்டு போய்ட்டு ஜெயிக்க வச்சு உங்களை நிப்பாட்டி வச்சு ஜெயிக்கிறான். நீங்கள் இந்தியர்கள் மெஜாரிட்டி இருக்கிற சீட்டில் நீங்கள் நிற்கல. மாய்க்கா நிற்கிறதெல்லாம் வந்து மலாய்க்காரங்க மெஜாரிட்டி சீட்டில். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படி வச்சு இவங்களை இது பண்ணுறாங்க. அதை வச்சு மக்களுக்கு எவ்வளோ செய்யலாம், அதை செய்யாமல் இதுதான் டேவிட் நான் சொல்கிறேன். உரிமை ஏன் தேவைன்னா இந்த சுயநல அரசியலுக்கு எதிரான மக்கள் நல அரசியல் நம்ம செய்கிறோம். அதுதான் வித்தியாசம் நமக்கும் அவங்களுக்கும் உள்ளது. இவங்க திருந்தின பாடாக தெரியல. அவங்க தலைமைத்துவம் வந்து இதெல்லாம் பார்த்து அந்த பிரான்ச் சப்போர்ட் நமக்கு வேணும், அந்த டிவிஷன் சப்போர்ட் நமக்கு வேணும்னு இவங்களை விட்டு வச்சாங்கன்னா இந்த கட்சி வந்து இல்லாமல் தான் போகுமே தவிர மறுபடியும் வந்து முளைச்சி வரோம் அப்படின்றது வந்து இல்லை. நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்வைஸாக சொல்கிறோம் அவங்க தலைமைத்துவத்துக்கு. பிகாஸ் டேவிட் சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து நீங்கள் நிற்க போகிற சீட்டெல்லாம் நாங்கள் போய்ட்டு உங்கள் கூட எங்களோட போட்டி கிடையாது. நாங்கள் வந்து ஃபாஸ்டிக்கல் மல்டிரேஷியல் பார்ட்டிஸ்கிட்ட தான் நாங்கள் போகிறோம். எங்களுடைய பிரச்சனை வந்து அவங்கள்ட்ட தான். ஏன்னா அவன் தான் வந்து நம்மளை வந்து ஏமாத்துறான், செய்வேன்னு ஏமாத்துறான். எங்களுடைய முதல் எதிரிகளும் அவங்க தான். ஸோ நீங்கள் உங்களை வந்து நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா எங்கேனாச்சும் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும்னு பார்த்தா செக் அண்ட் பேலன்ஸே இல்லை. நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. சமுதாயத்துக்கு இன்னும் துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சொல்லல, மெஜாரிட்டி அப்படி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்பிஎஸ் எல்லா ஸ்கூல் எல்பிஎஸ்லையும் பாருங்க பூந்துக்கிறீங்க. சுகாய்பா காப்பு உங்களோட ஆள், அப்புறம் என்னது ஜெராம் தமிழ் பள்ளி, அதே போல் எல்லா எல்பிஎஸ்ஸையும் இருந்துட்டு எதுவும் செய்யாமல் விட்டுறாங்க. டேவிட் செய்யலனாலும் பரவாயில்ல, எதனாச்சும் ஒரு குதர்க்கம் பண்ணி சமுதாயத்துக்கு வந்து இந்த துரோகம்னு சொல்லாமல் என்ன டேவிட் சொல்கிறது? உண்மைதான். அதான் அந்த மாதிரி தான் சதீஷ் நிறையா விஷயத்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு.
ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சதீஷ், இல்லைன்னா முடியாது. நம்ம இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம குழுவாங்களை போய்ட்டு நம்ம மாய்க்கா வந்து நிற்க போகிறாங்க. மாய்க்கா இல்லையா? அது அம்னோ சீட்டு நம்மளுக்கு இந்தியன்ஸுக்கு என்னாச்சும் கிடைக்கும், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ரைட்டா இல்லையா? பாரு இவங்க அடிக்கிறானுங்க, நீங்கள் தானே எனக்கு ஃபண்ட் கொடுக்காம இருக்க. மந்திரி பிரசாத் அம்னோ தானே, மந்திரி பிரசாத் இன்னும் தமிழ்நாடு எம்ஐசி இல்லையா? மந்திரி பிரசாத் பாரு அடிக்கிறாங்க, உங்கள் ஆள் சீட்டில் நிற்க போகிறாங்க, அடுத்தது இந்தியன் ஓட்டுவாள்னா அதை பாரு இது இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, சீக்கிரம் காசு கொடுங்க, இதை கட்டுறேன்னு சொல்லுங்கள், இந்த ஸ்கூல் இந்த நேரத்து கோயிலுக்கு லேனை கொடுங்க. இதுக்கு தானப்பா நம்ம வந்திருக்கோம். உனக்கு பின்னால் அது என்னது இன்டைரக்டாக இல்லாமல் நம்ம வந்து வெளியிலேருந்து இருந்துட்டு அந்த ப்ரெஷரை கொடுக்குறோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சமுதாயத்துக்கு என்ன செய்கிற வழியை பார்த்தா அதை போட்டு சொல்கிறோம் பி தண்ணி அல்லூரோட தண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி சதீஷ்? இதெல்லாம் தலைவரா? இதெல்லாம் தலைவருக்கு அர்த்தமா? இவர் வந்து மேல் செயலாளர்ன்ற இந்த ஆள் என்னெல்லாம் செய்ய போகிறாங்க போயிட்டு மண்டையில் அதுதான் இருக்கும். எனக்கு விளங்கலை. தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வந்து ஒரு பயங்கரமான மாற்றத்தை கொண்டு வந்தார். இப்போ கீழே போனால் தான் தெரியுது, நம்ம மேலே ஓட்டமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கீழே போனால் தெரியுது இன்னும் என்னென்ன டிவிஷனில் என்னென்ன கூத்து பண்ணிட்டு இருக்கானே தெரியல. ஆனால் இந்த எலெக்ஷனை நிப்பாட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஜோஹாரில் வந்து எல்லா இடத்துலையும் அது நடக்க வேண்டிய வேலை நடக்கும். என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. ஏன்னா ஜோஹார்ன்றது நிறைய இந்தியன்ஸ் வாழ்ந்து நிறைய அதே மாதிரி இந்த டிஏபி காணுங்களும் கம்கமாக இருக்கானுங்க பாரு, சத்தம் இல்லாமல். கிழுவாங்கில் வந்து சத்தமே இல்லை, ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க. அவன் அந்த சீனிச்சி எம்பி தவுகே சூ உனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது வரும். சமுதாயத்துக்கு வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கேட்டா சதீஷ் 12 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் லேனை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணாமல், ஸ்கூலும் கட்டாமல், சுடுகாட்டம் செய்யாமல் இவ்வளோ நாளாக என்னத்துக்கு வச்சுருந்தீங்க? இவ்வளோ நாளாக வந்து எலக்ட்ரிஷன் கொடுக்க முடியல. 12 வருஷம் மந்திரி பிரசாரம் எத்தனை மாறிட்டானுங்க. ஆமாம், அங்கே காசு தெரியும் உன்னால் செய்ய முடியல, இப்போ செய்ய முடியுது டக்குன்னு 3 லட்சம் வெள்ளின்ட்டு. எவ்வளோ 3 லட்சம் வெள்ளியா? என்ன கதை? என்ன ஒன்றுமே விளங்கலை. இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் கலங்கம் வரும். நாங்கள் வந்தோமா கலங்கம் வரும், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இதுதான் வந்து முக்கியமான நம்ம கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி வந்து குழுவாங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம போயிருக்கோம். இது முடிவு இல்லை, ஏன்னா நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. நிறைய வந்துகிட்டு இருக்கு. ரோடு கூட சொல்றாங்க, தேஷன் ரோடு சொல்றாங்க. தேஷன் ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு. தேஷன் ரோடுனா வந்து இந்தியர்கள் தான் வந்து 2 சைடும் வந்து கடைகள் வச்சுக்கிட்டு ஜெகஜோதியா இருக்குமா அந்த இடம். ஸ்டேஷன் ரோடுனா வந்து கண்டிப்பா ரயில்வே ஸ்டேஷன். இந்தியர்கள் கான்சென்ட்ரேஷன் நிறைய இருந்திருக்கும். அப்போ எல்லாம் கடைகளும் அங்கே தான் இருக்குமா, எல்லாம் வந்து ஜெகஜோதியா இருக்குமா ஒரு காலகட்டத்தில். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்ததை வந்து டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சைடு கடையை உடைச்சிட்டு அவங்களுக்கும் சரியான ஒரு இடம் கொடுக்கலையா. இப்போ அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு கூட ஒரு வார்த்தை கூட இதோ இப்போ பேசுகிறாடா இந்த பி ராமன், இது கூட இன்னும் வந்து ஒரு 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 முயற்சி கூட எடுக்கலையாம், ஒன்று கூட பேசலை அதை பற்றி. எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியாது. கிழுவாங் மக்களே, அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்மளோட கீழே வந்து நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட விஷயத்தை வந்து நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கோம். வெறும் கிழுவாங் ஒண்டி இல்லை, எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைப்பீங்க எங்களை கேட்குறானுங்க. நான் ஒரு இதில் பார்த்தேன், நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எலெக்ஷன் முந்தாண்டி உரிமை வந்து வேகமாக வந்துடுறீங்க, எலெக்ஷன் தான் வரீங்க, எலெக்ஷனில் அதப்போ வர மாட்டேறீங்கன்னு. ஸோ நல்லா மைண்டில் வச்சுங்க நான் இதை கேட்குறது, நான் சொல்ல போகிறத. நாங்கள் வந்து நாங்கள் இந்த பாட்காஸ்ட் சம்மந்தம் இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டியாக உரிமை இருக்கும். இன்னும் ரெஜிஸ்டர் கூட பண்ணலை. நீங்கள் வந்து எங்களை கேட்கறதுக்கு நியாயமே இல்லை, ரெஜிஸ்டர் கூட ஒன்றும் பண்ணல. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த மூவ் பண்ணால் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு பொலிட்டிக்கல் கட்சி வந்து எலெக்ஷன் வந்தால் போகாமல் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்காக போவாங்க. அது உங்கள் மாதிரி நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டில் போய் முன்னுக்கு உட்காந்துக்கிறதா அது உங்களோட கட்சி வந்து அந்த மாதிரி திங்கிங் நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கும் திருவிழாவுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறது. இல்லைனா மந்திரி பிரசார் வரா ஜம்மு அண்ட் மக்கா மலாமுக்கும் இதுக்கும் ராயா ஓப்பன் ஹவுஸ்க்கு போகிற ஆள் நாங்கள். அதெல்லாம் இல்லை. எலெக்ஷன் தான் ஒரு பொலிட்டிக்கல் கட்சி, எலெக்ஷன் தானே சதீஷ் போவாங்க. ஒரு 10 ஸ்டெப் இருக்கும் எலெக்ஷன் தான். ஸோ அதுக்கு தானே நம்ம அங்கே போனோம். அதில் என்ன சதீஷ் தப்பு? எலெக்ஷன் தான் வரீங்க, என்ன மாதிரி மாங்காய் மடையனுங்களாம் வந்து அரசியல் பற்றி டிக்டாக்லேயும் இதுலையும் பேசுகிறீங்கன்னு எனக்கு விளங்கவே இல்லை. வாட்ஸ்அப்லேயும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்கள். அரசியல் கட்சிகள், அரசியல் சம்மந்தப்பட்டது, அது வந்து முக்கியமான அது என்ன சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான தளம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா எலெக்ஷன். அதுக்கு தான் அரசியல் கட்சி இருக்குது. அந்த எலெக்ஷன் டைமில் என்ன அந்த சமுதாயத்துக்கு கத்தி மோதி கேட்டு வாங்கி கொடுக்க முடியும்னு தான் அரசியல் கட்சியோட இது. ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல எலெக்ஷன் நடக்குது, நம்ம போகிறோம். எலெக்ஷன் அரசியல்னாவே எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. அரசியல் தான் நடிகர்கள் போய் பார்க்குறதோ, இந்தியாவில் போய் நடிகர்களை பார்க்குறதோ, இல்லை நடிகர்களுக்கு வந்து சூத்து புண்ணால் போகிறதோ, இல்லை அங்கே போயிட்டு வந்து அது என்ன சொல்லுவாங்க கான்சர்ட்டில் போய்ட்டு கலந்துக்கிறதோ கிடையாது. என்னையா நீங்கள்
கொஞ்சமாவது சேர்ந்தீங்க, இளைஞர்களை வந்து திசை திருப்பி கூடாதீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி. உரிமைனா எலெக்ஷன், ஆமாம் உரிமைனா எலெக்ஷனு சம்மந்தப்பட்டிருப்போம், ஏன்னா நாங்கள் அரசியல் கட்சி. உரிமைனா அப்புறம் வந்து சும்மா தேவையில்லாத போய்ட்டு திருவிழாவில் கிடா வெட்டுறதுல போய்ட்டு உட்காந்துக்கிறதுக்குள்ள அரசியல், அதை நீங்கள் செய்வீங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிக்கிறேன் சதீஷ், இந்த கடைசி இந்த ஒரு முடிக்க கட்டியும் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இருக்குது. என்னைக்கு நாமினேஷன் பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னையும் இல்லை, அதுக்கு இப்போ கூட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இப்போ ஆரம்பிச்சிடுவாங்க, ஏன்னா நாங்கள் வந்துட்டு போயிட்டோம்ல. நாங்கள் வந்ததுக்கு போனது காரணத்தால் அங்கே வந்து ஐயா கோயிலெலாம் வந்து டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு உங்களுக்கு கிடா வெட்டு சாப்பாடு இருக்குது. அது வந்து கண்டிப்பாக மாய்க்கா வந்து சிறப்பாக செய்வாங்க. அந்த வேலையில் கிடா வெட்டி சோறு கொடுப்பாங்க, கோழிக்கறி ஆக்கி போடுவாங்க, கிடா வெட்டி போடுவாங்க, கருவாட்டு கறி வச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா செய்வாங்க. இதெல்லாமே சாப்பாடெலாம் போட்டு எம்பர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து கலை நிகழ்ச்சி, ரொம்ப முக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது ஒரு ஆள், அவருக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் இருக்குது. டாக்கியே நீங்கள் பார்த்துடலாம், கழுவாங்களா இறங்கிடுவார் டாக்கி. அவருக்கு அதை நான் சொல்ல மாட்டேன், அவரோட பிஸ்னஸில் அவர் நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க கலைஞர். அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் நினச்சிருப்பாங்க அதுதான் செத்துட்டாளா அது கிழுவாங்க மாய்க்கானோன்னா அவர் சிறப்பாக போயிருக்கோம். அப்பா நல்ல வேலைடா, கோவிட் காலத்தில் நம்மளுக்கு அறவே ஒரு பிஸ்னஸ் இல்லாத இருக்க, அட்லீஸ்ட் இந்த மாதிரி இது மூலியமாக நம்மளுக்கு வந்து பணம் வருதுன்னு டாக்கி வந்துடுவாங்க. இன்னும் யார் யார் வருவா தெரில. இதில் வந்து இப்போ இந்தியாவில் படம் நடிகர் கூட வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ரசித்து சாப்பிட்டு உசிச்சு எல்லாம் சிந்திச்சு கடைச்சியாக நல்லா சிந்திச்சு உங்களுக்கு என்ன தேவை, இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை, என்னென்ன அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வட்டாரத்தில் தேவைன்ட்டு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக சிறந்த அரசாங்கமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம், இதே பத்தோரில் வந்து சதீஷ் என்றவர் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது இது வந்து இன்னும் டெசார்ட்டு, நம்ம சொன்னது கோழிக்கறி ஆட்டுக்கறி, இங்கே வந்து ஒக்கேன் மீ ஒன்தான் மீ கோத்தியா சூப்பு கோத்தியா கிரிங்க காலைல கட்டி பசியார மத்தியானம் டீ டைமு, அப்புறம் வந்து சாப்பாட்டு, அப்புறம் 4 மணிக்கு ஒரு டீ டைமு, அப்புறம் ராத்திரி. அங்கே உள்ளவங்க வந்து அறவே எங்கேயுமே சாப்பிடல, எல்லாம் வந்து பிஎன் தான் வந்து மைக்கா தான் வந்து ஆக்கி போட்டுக்கிட்டாங்க. அதே கான்செப்ட் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பெரிய அடி விழுந்துருச்சு. ஸோ இன்றைக்கே மீட்டிங் வச்சுருக்காங்க, நான் கூட பார்த்தேன் அவங்களோட ஃபேஸ்புக்கில் மீட்டிங் வச்சுருக்காங்க. அம்னோ குத்துவா பேக்யாண்ட தொகனி இவரெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. இவனுங்க வந்துட்டு போயிட்டானுங்க, நம்ம சுறுசுறுப்பாக இதை டேக்கிள் பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் நம்ம எடுத்து கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது பரவாயில்ல, சாப்பாட்டை கொடுத்து மக்களை வந்து திசை திருப்பிடுவோம், எம்பரை கொடுத்து திசை திருப்பிடுவோம், அரிசி மாவு கொடுத்து திசை திருப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு எடுத்துக்குங்க கொடுக்குறத, பட் சிந்திச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. சதீஷ் நீ என்ன சொல்ல போகிறது? ஓகே, இது வந்து எஸ்பெஷலி க்ளூவாங் டாப்பிக்காக முடிச்சிட்டோம். கண்டிப்பாக அடுத்த டாபிக் வந்து நம்ம நினைக்கிறேன் வெனஸ்டே தேர்ஸ்டே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்ஸ்டே போகிறதுக்கு முன்னால் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த அரட்டை மரத்தில் நம்ம பேசுவோம். கிழுவாங் மக்களுக்கு மட்டும் இல்லை, கிழுவாங் மக்களுடைய நிலைமை வந்து மலேசியா மக்கள் எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக பேசுகிறோம். கிழுவாங் மக்களும் அதை நிறைய பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்துக்கோங்க, அரசியல் படுத்துவோம். நம்ம மக்களை அரசியல் படுத்துறது மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வழி. அரசியல் படுத்தலைன்னு வச்சுக்கோமே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் டேவிட், ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு அன்வார் போனார், ரஜினிகாந்த் வந்தோடனே கட்டி பிடிச்சாரு, கமலஹாசன் வந்தோடனே தோளில் கை போட்டார். இதுதான் வந்து நம்ம மக்களுக்கு இதுதான் தேவைன்னு அவனுங்களும் நினச்சி இப்படி செஞ்சு படம் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து நம்ம மாட்டிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமாக அரசியல் தெளிவு இருக்கணும். அரசியல்னால் என்னன்னு தெரியணும். இதில் எல்லாமே அரசியல் தான். இங்கே வெங்காயம் விலை ஏறினாலும் அரசியல் தான், உங்களை வெங்காயம்னு எவனாச்சும் சொன்னாலும் அரசியல் தான். எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அந்த அரசியலை உன்னித்து கவனித்து இந்த நாட்டில் நம்முடைய உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் செய்கிறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, மலேசியாவில் த சவுதர்ன் மோஸ்ட் ஸ்டேட் ஜொஹோரில் வந்து நமக்கு அன்றைக்கி கிடைச்ச வரவேற்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஜொஹோரில் வந்து நம்மளுடைய உரிமை வந்து வர்றதும் கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த கட்டங்களில் நம்ம அங்கே போவோம், சந்திப்போம். இந்த அரட்டை மரத்துக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கள்ட்ட. நீட்டாக இருக்கும், பட் நாங்கள் வந்து அதை கட் பண்ணி டைம்ஸ் டைமோடு போடுறோம். அந்த டைம்ஸ் டைமை பார்த்து உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப ஒரு டைம்ஸ் டைம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும். ரொம்ப நீட்டமான டாபிக்னா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கேட்கலாம். ஸோ இதான் டேவிட் நான் சொல்ல வரேன். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, முக்கியமாக குழுவாங் மக்களுக்கு அனுப்புங்க. பார்க்க மறந்துடாதீங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்குது, நீங்கள் குழுவாங் மக்கள் அதை வந்து தெரியப்படுத்தணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் பண்ணலாம். இல்லைனா ப்ரைவேட்டாக கூட எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு முன்னால் வந்து நம்மளுடைய அடுத்த டாப்பிக்கை கொஞ்சம் பேசிடுவோமே. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பிஎம்எக்ஸ் வந்து
இந்தியா போயிருக்காரு. ஆமா. நான் நினச்சேன் இந்தியாவிலேருந்து ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி போலண்டில் இருந்தார், வந்துட்டார். இப்போ ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. தெரில இங்கே கதை சொல்லி முடிச்சுட்டு அங்கே போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னு தெரில. கதை சொல்கிறதுல வந்து அன்வாரை யாரும் அடிச்சிக்க முடியாது பாருங்களேன். ஸோ அதை பற்றி பேசுவோம். அப்புறம் வந்து நங்கிரி பை எலெக்ஷன் நடந்திருக்கு. நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய அனாலிசிஸ் அதை பற்றி எப்படி இருக்குது. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் அடுத்த டாப்பிக்கில் பேசுவோம். இந்தியாவில் வந்து அந்த பெண்மணி டாக்டர் அது மது மீட்டாவா மதும்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி அதை பற்றியா நம்ம பேசுவோம். அடுத்த டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மீண்டும் சந்திப்போம். செம்பாம் போக்கோ அரட்டை மரம். நன்றி.